வில் ஸ்மித் வர வாய்ப்பு வருவான். இல்ல கேமியோவா? ஆமா. ஆனா நம்ம இல்ல நம்ம சிம்புரா இல்ல கூலில கேமியோவா? இல்ல என்னது கூலியா? எல்லாமே கூலியதான். விஜய் லியோதாஸே கூலியில வராரு. எதுல கேமியோ இருக்கு வில் ஸ்மித்? வில் ஸ்மித் இந்த அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட். டைலாக் அல்லு அர்ஜுன் நான் தான் வாத்திகள். ஆனா எனக்கு தெரிஞ்ச கூலியில என்னத்தம்மா நடக்கும், படமே முடிஞ்சிடும். ஒருத்தன் கால் பண்ணுவான், ஹலோ நான் மல்லாக் பேசுறேன், என்ன பண்றீங்க தம்பி, உன்னை பிடிக்காதா? இல்ல உனக்கு பிடிக்க இல்ல இல்ல என்ன தெரியுமா, அதாவது சம்பந்தமே இல்லாம போன் பேசணும்னா அது கவலை தவிர சிந்துரம் எவனுக்கு அது. அதாவது இது பண்ணுவோம் பத்தியா, ஏதாவது வேற சண்டை ஏதோ ஒண்ணு போயிருக்கும், சம்பந்தமே இல்லாம வந்து பேசுவான். அதான் என்ன கேட்டா கூலிலே அப்படி வச்சா சிரிப்பா இருக்கும். அதுதான்டா ஜாலி. இவன் இருக்கிறதெல்லாம் இது பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சு பாஷா இதோட ரீமேக்கா தான் இருக்கும். எது இந்த சுந்தர் சி தீயா? இது ப்ரோ ஓ அந்த தீயா, சுந்தர் சி தீ நினைச்சேன். சுந்தர் சி தீ அது பாஷா வார் 2 புக்கிங் இதுவாதான் போகுது ப்ரோ. உனக்கு இந்தியாவுடைய மவுஸ் தெரியல, அது ரிலீஸ் ஆன பிறகு உங்களுக்கே தெரியும் பேர். அதான் நான் ஏன்னா இது சொல்லுவானே, அதான் குதிரை திரும்பி இங்கதான் வரும்ன்ற மாதிரி. அவனுங்கெல்லாம் நீ பாரு, உனக்கு அப்ப தெரியும் ரிலீஸுக்கு அப்புறம் வார் 2 என்ன பண்ண போகுதுன்னு. ஹிந்தி படங்கள்ல எல்லாம் நீங்க ரொம்ப இந்த ஃபேன் பாய்ஸம் ரெஃபரன்ஸ் படம் வச்சீங்கன்னா அங்க நார்த்ல ஓடும். என்ன ப்ரோ அது ஃபேன் பாய்ஸம் ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு சும்மா ஏகேஸ் கிரேட்டஸ்ட் ஹிட்ஸ்ங்கற மாதிரி ப்ரோ படத்தை பத்தி பேசிட்டு போது மேஷப் பத்தி பேசினீங்க. மேஷப் தான், உண்மையிலே மேஷப் தான். அவ்வளவுதான். ட்ரிபியூட் வீடியோ இல்ல பா, கோட்டல கதையில வந்துட்டு ரெஃபரன்ஸ் வரும், அங்க கதையே ரெஃபரன்ஸ் தான், புரியுதா? அது வேற. நான் அதான் இல்ல அந்த டைம்ல கேட்டானுங்க, ஏன் கோட்ல வந்துட்டு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க, அதான் இந்த மாதிரி கில்லி இதெல்லாம் வைக்கிறீங்க, அதான் இந்த மாஸ்டர் இதெல்லாம் வைக்கிறீங்க கேட்கும்போது, அவன் பாட்டுல வைக்கிறான், நீ படத்தையே தான் பண்றேன். அதான் வைத்துக்காரன். பாபடி எல்லாமா பேசினான், விஜயோடைய லாஸ்ட் ஃபிலிம் தான் ஒர்க் பண்றேன், பொங்கலுக்கு ரிலீஸ், அதான் பெருசா கிராண்ட் மாசிவர் தான் ரிலீஸ் ஆகும் எல்லாம் சொல்லி வச்சிருந்தோம். முக்காவாசி படம் செட்ல தான் வெளி ஷூட் பண்ண முடியலன்ட்டு. ஓ ப்ரோ என்ன ப்ரோ இல்ல ஹிந்தில மட்டும் 5000 ஸ்கிரீன் ரிலீஸ் பண்றான் வாரு. ப்ரோ மொத்தம் எத்தனை ஸ்கிரீன் நார்த்ல? அதெல்லாம் நிறையடா, 6000 7000 இருக்கும். 6000 ஸ்கிரீன் இருக்கு. 6000 இருக்கு, அது மேலே இருக்கு. ஹிந்தி தான் இந்தியாலே அதிகமா இருக்கிறது அதுதான். 7000 நினைக்கிறேன் ஸ்கிரீன்ஸ். 7000 ஹிந்தில தான் ஸ்கிரீன் அதிகம் இந்தியாலே. ஜனத்தொகையும் 90% மல்டிப்ளெக்ஸா? 90% மல்டிப்ளெக்ஸ் தான். ஆமா எல்லாமே மல்டிப்ளெக்ஸ் தான். 1000 ஸ்கிரீன் மட்டும் தான் வந்துட்டு. எல்லாம் கூலி சிங்கிள் ஸ்கிரீன்ல மட்டும் ரிலீஸ் ஆகுதா? இல்ல ஒரு இடத்துல தள்ள இது பண்ணிருக்காங்க, ஆனா அலோ பண்ணல. சிங்கிள் ஸ்கிரீன் தான் இருக்கு எனக்கு. சிங்கிள் ஸ்கிரீன் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 500 மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ல ஸ்கிரீன்ல இருக்கு, 1500 அந்த மாதிரி சொல்லு ப்ரோ. இங்க நார்த் இந்தியால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம்ங்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் வர மாட்டாங்க, அது வேற ஒண்ணு. ரெண்டாவது இப்ப கேமியோன்ட்டு சொன்னா சரி, அமீர் கான் டெடிகேட்டட் ஃபேன்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் அவர் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்காண்டி ஃபுல் படம் டிக்கெட் வாங்கிட்டு வரணும்னு யோசிப்பாங்க. அது அப்படிதான் ஆக்சுவலி. இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி ஒரு நாள் அதுதான். இல்ல ப்ரோ, இவனுக்கு நினைப்பேன் நானா நாகார்ஜுனா போடுறதாவது ஓகே, ஆனா அது அப்பயும் வந்துட்டு மாதிரி வந்துட்டு என்டையரும் கூட வரும். இது எப்படின்னா ஏதோ ஒண்ணுதான் தடங்கள் இவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே இது ஒண்ணு இல்ல, இது எவனும் கான்பிடண்டா இது அடிக்கும் இது மயிர் போடுங்கன்னு சொல்ல முடியாது. நல்லா இருந்தா பண்ணும், அவ்வளவுதான். அதான் நல்லா இருக்குது. நான் இப்ப ரெண்டு படமே நான் சொல்றேன். நான் சொல்றேன் வார் 2 சரி கூலியும் சரி ரெண்டுமே 700 போயிடும். அதுக்கு மேல அடிக்கிறதா பிரச்சனையே. திரும்ப சொல்லு, ஒரு சொல்லு திரும்ப சொல்லு. ரெண்டுமே 700 அடிக்கும். 700? ஆமா டேய்
எனக்கு ஒரு டவுட் ராடே நவீன, ப்ரோ அவன் எல்லாருமே கோக் பண்ணி வச்சிருக்கான் ப்ரோ. இவன் மேக்ஸ்ல வீக்கா இல்ல அறிவு இல்ல தெரியல பைத்தியமா? இல்ல நான் கொஞ்சம் லிமிட்டா சொல்றேன், அதிகமா சொல்ல ரொம்ப மட்டமாவும் சொல்ல, லிமிட்டா தான் நான் சொல்றேன். டேய் 700னா என்ன? டேய் 700னா என்ன பண்ணா வந்து தெரியுமாடா? இண்டஸ்ட்ரி டாவுன படம். அதுவும் விளாண்ட இருக்கு. 700னா இல்ல ஆளாளுக்கு 1000 போடவும் 1000 ஈஸி நினைச்சிட்டு. இல்ல இவன் தான் செட் பண்ணி வச்சிட்டானே எல்லாத்தையும், ஜெயிலர் செட் பண்ண மாதிரி. எப்படி தெரியுமாடா? அதான் மல்டி ஸ்டார் இருந்தா ஓடுனா அது வேட்டையனே ஓடி இருக்கணும். அப்படிலாம் இல்ல, எல்லாத்தையும் அததான் நீ செட் பண்ணி வச்சிருப்பான் சன் பிக்சர். நீ வரட்டும் உனக்கு தெரியும் பாரு அப்புறம். இல்ல நவீன, ஐயோ சிரிப்பு என்ன தெரியுமா? 2.0 பண்ணாதது, லியோ பண்ணாதது, ஏன் ஜெயிலரும் பண்ணாதது உனக்கு கூலி போனா நீ நினைச்சினா உன்னோட முட்டாள் யாருமே இல்லை. அதுவும் ஏ சர்டிபிகேட்ல. கூலி இது பாரு, அதான் சும்மா இது பண்றதா புரியுது. ஆக்ஷன் இது ஒண்ணு இது வரும்போது வந்த பிறகு தெரியும் பாரு. அதாவது வந்த பிறகு எப்படி இருக்கும்னா, ஓ இதானா ஆடியன்ஸ் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கு. எனக்கு புரியுது. எவனும் இந்த ரோலக்ஸ் காட்ட போறாங்க இல்ல பெருசா இது கட்ட போறான், இல்ல லியோக்கு பெரிய ஹைப் இருக்கிற மாதிரி இதுக்கு இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கு. சொல்லுங்க. வாரோட சக்சஸ்னால தான் இந்த யஷ்ராஜ் பிலிம்ஸ் வந்து பட்டானு, அதுக்கப்புறம் வேற என்ன அந்த மாதிரி ஒரு படம் டைகர் 3 அதே ஃபார்மேட்ல ப்ரோ. நார்த் இந்தியா வந்து ஃபுல்லாவுமே இந்த ஆர்மி நேஷனலிசம்ங்கிற கான்செப்ட் ரொம்ப விரும்புவானுங்க. ஓகேங்களா? இந்த தேசிய படம்னு சொல்லிட்டு இந்த அர்ஜுன்லாம் நடிப்பார்ல, அந்த மாதிரி படங்கள் தான் அங்க அதிகமா ஓடும். ஸோ இந்த வார் 3 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ ரிலீஸ் ஆகுறது, அங்கதான் அதுதான் ஓப்பனிங் அதிகமா இருக்கும் கூலியை விட. எழுதி வச்சு. ஏன்னா 2019ல அந்த படம் 3-4 மடங்கு அதோட இது பண்ணி வார் வந்து நல்லா இருக்கும். இப்ப அதோட இது ஸ்டார் காஸ்டும் ஏத்திட்டாங்க என்டிஆர் போட்டு. அது இவங்கள வச்சே இல்ல இப்ப இவன் சொல்ற இப்ப பிரணாப் சொல்ற மாதிரி ஒரு கூத்து நடக்கணும்னா அங்க என்டிஆர் வராம வந்திருக்கணும். அதாவது இனிமே கூட ஓடுறவங்க கொஞ்சம் தௌலத்தா இருந்து நீ மட்டும் நீ சப்பையா இருந்தேன்னு அது ப்ரெடிக்டே பண்ண முடியுது. அங்க நாகார்ஜுனாக்கு இல்ல, அங்க நாகார்ஜுனாக்கு மயிறு ஃபேன்ஸ் இருக்கானுங்க எல்லாமே. இங்க தான் இருக்காங்க. வார் 700 எல்லாம் தெரியாது. ரெண்டுமே இதை பாரு. இப்ப சலார் டங்கி கிளாஷ் ஆச்சு, 2 படத்தையும் 1000 கோடி பண்ணோம்னாங்க. ஞாபகதா நவீன ஞாபகம் இருக்கும். நானே சலார் நல்லா இருந்தா கூட 1000 அடிக்கும். கடைசியில பார்த்தா 2 அடிக்கல. ஏன்னா ரெண்டுமே கிளாஷ் ஆச்சு, ரெண்டுமே பெரிய படம். ரெண்டுமே நல்ல, அதாவது சலாருக்கு நெகட்டிவ், சலாருக்கு மிக்ஸ்ட் ரிவ்யூ, ஆனா டங்கிக்கு ஃபுல் பாசிட்டிவ். அது 500 பஞ்ச், இது 600 பஞ்ச். இல்ல இவன் நார்த் இந்தியால ஆட்டோல போஸ்டர் ஓட்டிருக்கான், ஏதோ ஸ்டண்ட் பண்ணிருக்கான். ஆட்டோல போஸ்டர் ஓட்டினா படம் உடனே ஏதோ சொல்லுவோம், ஒன்னொன்னா சொல்றான். அதாவது இங்க எங்க இருந்தா குச்சின் அதை சொல்லுவாங்க. ஏதோ பண்ணிருக்கான், பாக்கலாம் கண்ணாடி திருப்பினா ஆட்டோ மூவான்றான், ஒன்னும் புரிய மாட்டுது. இல்ல வண்டிய எப்படி வேணா போலாம், ரிவர்ஸ்லயும் போலாம், ஃப்ரண்ட்லயும் போலாம், சைடும் வாங்கலாம். கூடி எப்படி போகும்போது தெரியல. ட்ரைலருக்கு முன்னாடி வேணாலும் நம்ம சொல்லலாம் ப்ரோ, ஷார்ட் இது அடிக்கும்னு. ட்ரைலர் வந்த பிறகு தான் நம்ம கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன கேட்டா ட்ரைலர் கட்ட நாரோ கரெக்டா தான் பண்ணிருக்கான். ஏன்னா அது எல்லாரும் அதான் ரஜினியை தவிர எல்லாருக்கும் ஸ்கிரீன் பிளேஸ் கொடுக்கணும். ஸ்கிரீன் பிளேஸ் இது மாதிரி கொடுத்து வச்சிருக்கான் ப்ரோ. ஹைப்பும் ரிலீஸும் ஓப்பனிங்கும் 300 வரைக்கும் கூட்டு போவோம். 300 மேல படம் தான். படம் வந்து பிளாக் பஸ்டர் ரொம்ப நல்லா இருக்குது. வீக் 2 ஃபுல்லு, வீக் 3 ஃபுல்லு அந்த மாதிரி போனாதான் 1000 அது பக்கத்துல போகும். உடனே எல்லாம் 1000 உடனே போயிட முடியாது ப்ரோ. இவங்க வந்து 7 நாளுக்குள்ளே உசூர் போய் செத்தா கூட இங்க 1000 வராது. அவன் கேட்கறது 600 700 மேக்ஸிமம் அவ்வளவுதான். முக்கிய அங்கதான் போய் சேரும்ட்டு நான் சொல்றேன். இது 300 கூட நார்த் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50 அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. அலெக்ஸ் 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஒரு ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நான் ஃபுல் மல்டிப்ளெக்ஸ் காஸ்ட் கொடுத்து போய் பார்க்கணுமா? அவங்க ஏற்கனவே ரொம்ப சிக்கனமான ஆளுங்க. அவங்க படத்தை படமா பாக்குறவங்க, உசுர கொடுத்து அப்படியே இது பண்ண மாட்டாங்க. பிளஸ் அவங்களுக்கு அந்த வாரு, இந்தியா, ஸ்பை அந்த கான்செப்ட் தான் நல்லா ஓடும் நார்த் இந்தியன் மல்டிப்ளெக்ஸ். வார் 2 ரிலீஸ் ஆகுது, சாப்பிட்டு போயிடும். இல்ல இவனுங்க அதான் சொன்னேன் அலைஸ் அன்னைக்கே சொன்னீங்க, இவனுங்களுக்கு பான் மசாலா கொடுக்கணும், நம்பூர் கரம் மசாலா போடக்கூடாது இவனுங்களுக்கு. அங்க கேராத்வானே போதும்.
கல்ல கட்டும் பேர் படுமாமே ஆட்டத்தை. அரே சாலா கேரா அப்படி வருவானுங்க. கேராவா பூஜாவா? கேரா இல்ல கேரா கேராத்வானே பூஜான்னு கேட்டா நான் கேராத்வானி தான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனா உண்மை என்னன்னா இல்ல பூஜாக்கு தான் அழகா தான் இருக்கும், நல்லா டான்ஸ் ஆடும். ஆனா கேராத்வானி அழகுனா கேராத்வானி, பூஜாக்கு தேவை. ரெண்டுமே அழகுதான். பட் இந்த வார் கூலில இல்ல கேரா இப்ப ஓவர்டேக் பூஜாவும் பண்ணிட்டான். அழகா தான் இருக்கும், ஆனா கேராத்வானி எல்லாம் அது அது வேற. இல்ல பூஜா அழகா இருந்தாலும் யாருமே ஓவர் ஷேடோ பண்ணல. கேரா எல்லாருமே ஓவர் ஷேடோ கேராலாம் பண்ணிட்டான் ப்ரோ. ரித்திக் ரோஷனும் ஓவர் ஷேடோ பண்ணிட்டானா பாருங்களேன். கேராத்வானி எல்லாம் வேற மாதிரி. காப்பாத்தின ஆளு வந்து கியாரா ம். அத்வானி. கேம் சேஞ்சரை வேற யாராலும் காப்பாத்த முடியாது. வெறும் கியாரா அத்வானி மட்டும் காப்பாத்தி வச்சிருக்காங்க அந்த படத்தை. ஏதோ அந்த ஜெரகனி சாங் முன்னாடி முன்சீனா ப்ரோ. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுறது, இங்க வந்துட்டு எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு சொல்றது. அம்மரா சொல்லுவான் பாரு. ஆனா இதுவும் ஒரு கூத்தாதான் இருக்கு ஜாலியா. இப்படியும் சில பேர் என்ன சொல்றது, ஓ இது நல்லா இருக்கே. முதல்ல இனிமே இந்த ஒரு ஒரு பாட்டு ஒரு கேமியோ இதுக்காக பாக்குறதெல்லாம் வந்துட்டு காலம் மாறி போச்சு, புரியுத? இதெல்லாம் மாதிரிதான் இது சும்மா இது பண்ணிக்கின்னு எல்லாம் வட சுட்டினாருலாம். ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லுறோம் ப்ரோ. இப்போ சப்போஸ் நம்பால பாலிடிக்ஸ் போகாம இங்கே இருந்தாச்சுக்கா அடுத்த வருஷமே நமக்கு 1000 வரும். ஏன்னா பக்கத்துல அட்லி வந்திருப்பான். விபதமா இது கவர்னர்ரா. ஆனா அதெல்லாம் நடந்திருக்கும் உண்மையிலே. அட்லி திரும்ப வந்தா அது 1000 கன்ஃபார்ம், அது எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா அது ஹிந்தி எல்லாம் சேர்த்து வச்சு அது பண்ணிடலாம். ஆனா இல்ல அவனுக்கு பல்ஸ் தெரிஞ்ச பையன். அதெல்லாம் ஏன்டா பேசுற, எரிச்சலா இருக்குது. அப்புறம் ஏதாவது திட்டினத்துக்கு இது விக்னேஸ்வர தான் ஒண்ணு திட்டுருக்காரு. இது எப்படி ஆகுது, எரிச்சல் ஆகுதுடா பொய் சொல்ல. கரெக்ட் தான். ஆனா இருக்கிற ஃபேக்ட சொல்லி அவனுமே இதுல செத்புரம் நம்மளாவது பரவாயில்ல. விக்னேஸ்வர வந்துட்டு குஜராத்ல இருக்காருல்ல, ஹிந்தில பார்க்க போறாரு. டீடாண்டு போயிடுவோம் தான் உள்ள கார மாதிரி அதான் பாப்பாரா. ஓ ஹிந்தியா? இவருக்கும் ஹிந்தி தெரியும்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்த்தாதான் ஆரம் சே கரம் சே காவோ அரே தேவா ஹே ஒரு ஹே ஹாவோன்னு இருக்கும். விக்னேஸ்வரம் அச்சா பகுத் அச்சா சூப்பர். ஒரு பான் வர எனக்கு தெரிஞ்சு போட்டுன்னு விடுவாரு, ஒரு பீடா போட்டு போய் உட்காந்து இருக்கும் உள்ள. அங்க மென்டலா இருக்க மாட்டானுங்க, ஏதாவது எல்லாம் கூலி த பவர்ஸ் பார்த்துட்டு இருப்பாரு நம்ம ஆளுங்க. கூலி த பவர்ஸ் பார்த்துட்டு இருப்பாரு. நல்ல வேலை மஜாதூர்னு போடல ப்ரோ. ஏன் ப்ரோ பேரை மாத்தி விட்டாங்க அலெக்ஸ் ப்ரோ? இந்த படம் பேரு இல்ல ஃபர்ஸ்ட் மஜாதூர் தான் வச்சானுங்க ஹிந்தி வயசுன்னு, அப்புறமா தான் பேரை மாத்தி விட்டாங்க. ஹிந்தில இவன் படம் பேர் கூலி, அமிதாப் பச்சன் படம் பேர். அதனால கொஞ்சம் அமிதாப் பச்சன் அப்புறம் வருண் தவான் ஒரு படம். அதனால இது கொஞ்சம் மாத்தி இது பண்ணிருக்காங்க. கூலி நம்பர் 1 ப்ரோ. வெறும் கூலி. கூலி நம்பர் 1. கோவிந்தா படம் அது. இல்ல கன்ஃபியூஸ் ஆக கூடாதுன்னு இது பண்ணிருப்பானுங்க. இன்னொன்னு பாக்குறவனுங்க எல்லாம் தெரியும் இதுதான் டப்பிங் படம் தான் அப்படின்னு. சும்மா இது பண்றது. அலெக்ஸ் ப்ரோ மேல அனுப்புற பாருங்க, பவர் ஹவுஸ் தெலுங்கு வெர்ஷன் கேளுங்க, செம இருக்கும். சொல்லுங்க அலெக்ஸ். உங்களுக்கு ஒரு ஜெனரல் நாலேஜ் क्वेश्चन. இந்த மாதிரி நார்த்ல ஷாருக் கான், ஆமீர் கான், சல்மான் கான், சவுத்ல வந்து ரஜினி, கமல், இதுக்கு முன்னாடி லாஸ்டா அவங்க என்ன வென்ச்சர் பண்ணாங்க? கொலாபரேஷன்னா அலெக்ஸ் ப்ரோ அதாவது மேல அனுப்பிச்சிருக்க பாருங்க பவர் ஹவுஸ். இல்ல இந்த பேன் இந்தியா இந்த இது ஒரு மாதிரியா காம்பினேஷன் மாதிரி? இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணது. டாப் நார்த்ல டாப், சவுத்லயும் டாப். இல்ல அது பழைய இந்த ஹேராம் சொல்லலாம், இல்ல வேற ஏதாவது அந்த மாதிரி வேற ஏதாவது ஒன்று சொல்லலாம். இல்ல இப்ப நீங்க ஆமீர் கான் அங்க டாப் இல்ல, புரியுதா? இந்த படத்துல வந்துட்டு எல்லாமே இல்ல ப்ரோ. எஸ்ஆர்கே சல்மான் கான் தானே டாப். அந்த மாதிரி இல்ல இப்ப தெரிஞ்ச ஃபேஸ் வேல்யூ கேக்குறீங்களா இல்ல டாப் கேக்குறீங்க? டாப் ஆக்டர்னா அது எஸ்ஆர்கே தானே வரும். எஸ்ஆர்கே சல்மான் கான் தானே வரும். இல்ல இவன் ஒரு டைம்ல டாப் ஆனேன் ப்ரோ. ஆமீர் எல்லாமே வந்தானே ஓபன் பண்ணி கொடுத்தாரு. எல்லாமே ஓபன் கூட இந்தியாலயும் ஹையஸ்ட் வந்தான், அது வேற விஷயம். பெரிய ஆக்டர்னா அதான் டாப் தாங்க வேற. இல்ல ப்ரோ இவர் கொஞ்சம் மாசா எடுத்தாலும் இவரோட படங்கள்லாம் வந்து நல்லா தான் இருக்கும். ஆமீர் கான்லாம் டாப் 3ல வருவாரு கண்டிப்பா. டாப் 3 டாப் 4ல அது கண்டிப்பா வரும். அதெல்லாம் வரும். அந்த தேர்ட் ஃபோர்த் அது மாசா விட ஸ்லைஸ் நல்லா இருக்கும். என்னன்னா மாசா விட ஸ்லைஸ் நல்லா இருக்குமா? எங்க எதுக்கு மிக்சிங்கா இல்ல புரியல.
இல்ல ஸ்லைஸோட மாசா வரணும் அப்படிங்களாடா. இல்ல மாசா நல்லா இருக்குமாரு. மாசா இத ஒரு டைம் இந்த காமெடி அஜித் ஃபன் டிஎல்ல பண்ணா அவனே அசிங்கமா கேட்டு விட்டாங்க. டீசன்ட். சரி என்ன கேட்க முடியாது. என்ன பெரிய கூடி மனுஷனே. இல்ல குஜராத் ஹிந்தில பாக்குறீங்களா? கோகோ என்ன சைலண்டா இதப்ப பாக்குது போல. இல்ல bro, நவீன விக்னேஷ் நவீன bro, பாக்குது போல. தெலுங்கு வருஷன் தான் பாருங்க ப்ரோ. பவர் எப்படியே நல்லா அவர் இருக்கும். பார்க்கவே மாட்டாருடா. இல்ல மோடி இந்த பக்கம் வந்தாருன்னா பாத்துட்டு போய். என்னது கேக்கல. சரி மோடி வந்தாருன்னா பாத்துட்டு போயிடலாம். மோடி ஏன் ப்ரோ தான் ரஜினி பார்த்த தெரியல, பார்த்தாலும் பார்க்குவான்னு தெரியல. இங்க சொல்றேன்டா. விக்னேஷ் ப்ரோ இதை இப்படி பாக்குறீங்க? அமீர் கான் வந்து லால் சிங் சட்டான்னு ஒரு பெரிய படம் நடிச்சாரு. படம் பயங்கர ஃபிளாப். நான் பார்த்தேன் ப்ரோ, நான் பார்த்தேன். அது ஃபாரஸ்ட் கம்போட ரீமேக் தான். அந்த படம் எடுத்து தமிழ்நாட்டுல ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது நம்ம ரெஞ்சா தான். உதயநிதி தான். ஆமா உதயநிதி தான். அப்போ கூட ஒரு மீம் போட்டாங்களே ப்ரோ, உள்ளூர் படம் மட்டும் இல்ல, நாங்க பாலிவுட் படத்தை நாங்க தான் ரிலீஸ் பண்ணுவோம்னு. யார் இது? ஓ இவனுங்களா? உதயநிதி. இருக்கட்டும் மீம் போட்டாங்க. இருக்கட்டும். இதுல என்ன இவர் திருப்பி இப்ப படம் நடிச்சு கொடுக்குறாரு சன் ஃபேமிலி. நம்ம நைட்ல சாப்பிட கூட மேபி இருக்க வேண்டிய கொடுத்துறேன், கேமியோ பண்ணிடுறேன் அப்படின்னு. இதுல இல்ல மாஷ்பாபு பர்த்டேக்கு ஒரு போஸ்ட். என்னது 11 மணிக்கு ஆகி கேக்குதா? இல்ல மாஷ்பாபு ஒரு போஸ்டர் விட்டுருந்தால பர்த்டேக்கு. ஆமா டாலர் செயின். அதாவது ஏதோ புதுசா எடுக்க போறான், ஹாலிவுட்ல எடுக்க போறான், ரொம்ப தான் ஏதாவது வேற ஏதாவது ஸ்டைல்ல பண்ண போறானா தெரியல. எல்லாரும் இந்த சலார மாதிரி இது மாதிரிதான் கழுத்துல ஒரு டாலர் போட்டுன்னு சைட்ல ஒரு ரத்தங்குது தெரியல. ட்ரிபிள் ஆர் மாதிரி ஏதாவது இது மாதிரி பண்றான். ராஜமௌழி எப்படி இருந்தாலும் ஆடியன்ஸ் புடிச்சிருவான். அதெல்லாம் புடிச்சிருவான். ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. பாப்போம். ஏதாவது ஹாலிவுட்னா புதுசா ஏதோ ஸ்டைலா யோசிச்சிருந்தேன். பாப்போம். முதல்ல டைட்டில் வரட்டும். படம் டைட்டில் இப்பயே சொல்ல முடியாது. ஏண்டா படம் வந்தா பார்க்க தாண்டா போறாங்க. எத்தனை வாட்டி தான் சொல்லுவோம் பாப்போம். அது கரெக்டுங்க. இல்ல அது பயங்கரமா இருக்கும் படம். ஆனா ஹாலிவுட் லெவல்ல வேற ஏதாவது பண்ணுவாங்க. இருக்கும். ஹாலிவுட்னா அந்த மாதிரி இல்ல, ஸ்டைலிஷா நினைச்சேன். அதுதான் சொல்றேன்டா, இருக்கும்டா படத்துல. இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியாது இல்ல. இப்ப அந்த ஒரு ப்ரோமோ ஒன்னு லீக் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? ஒரு வீடியோ அது பார்த்தேன். அது எவ்வளவு ஸ்டைலிஷா தானே இருந்தான். அது கரெக்ட். ஆனா போஸ்டர் பாக்கும்போது வழக்கமா ஒரு டுவலி அதான்டா ஃபிளாஷ்பேக்கா இருக்கலாம். வழக்கமான ஃபிளாஷ்பேக். அவன் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு புதையலை தேடி போறானே ஒரு காட்டுக்குள்ளனாலே அதுவே சூப்பரா தானே இருக்கும். பாப்போம். விக்னேஷ் ப்ரோ ஹிந்தில டிக்கெட் போட்டிருக்காராம். என்னால இங்க வெளியே போக முடியல. தெலுங்கு வருஷம் பாக்குறவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்டா என்னடா தெலுங்குல அப்படி என்னடா இருக்கு? புரியல. பவர் ஹவுஸ் மட்டும் நீங்க கேளுங்க, மேல அனுப்புற பாருங்க. டப்பிங் லைட்டா மாதிரி மேல சினிமா விஷயம் அனுப்பக்கூடாது. பவர் ஹவுஸ் சாங் மட்டும் நீங்க கேட்டு பாருங்க. தெலுங்கு வச்சு நமக்கு சம்பந்தம் எல்லாம் சினிமாவை அனுப்பவே கூடாது. அப்போ கிருத்தி செட்டி அனுப்பலாமா? சவுண்ட் ஸ்கிரீன் அனுப்பலாமா? ஆமா இன்னைக்கு லலித் அண்ணன் பிறந்த நாள். இன்னைக்கு விஷ் பண்ணிருந்தாங்க கிருத்தியோட அக்கௌண்ட்ல. ஏன் ப்ரோ? இல்ல நீங்க போய் கேளுங்க. பவர் ஹவுஸ் தெலுங்கு இதை விட இன்னொன்னு இருக்குது இல்ல ப்ரோ. ஐ படம் பாட்டுக்குது இல்ல, மொத்தபா பார்த்தேன் உன்ன. அது தெலுங்குல கேட்டவனுங்களுக்கு தெரியும். ஆனா நீ பாடினா பல்ல வச்சிருவேன். நவீன ஞாபகதா?
நாம இல்ல இல்ல அது நான் mental டேய் ஆயிட்டேன். ஏதாவது தெலுங்குல போய் யூடியூப்ல இருந்தா கேட்டு பாருங்க, அது தெரியும். சூப்பரா இருக்கும். நேன் தலிசி போய் ஹெட்ஃபோன்ஸ் நீடட். ஹெட்ஃபோன்ஸ் நீடு. ஏய் ரொம்ப நாள் ஆகுதுடா இல்ல பாட்டு எல்லாம் அப்படின்னா பாடி தேவுடா ஸ்பேஸ் தேவுடா பாட்டு தேபுடா அண்ணா சிங்கிங் தேபுடா ஸ்பேஸ் ஒரு நாள் போடுவானே. நம்ம பாடினா செத்துருவாங்க எல்லாம். பரட்ட பவர் ரவுஸ் ராத எப்படியோ போயிடு போல. இல்ல இல்லடா போலடா. சும்மா கேக்க. இவன் போறான், அமரன் போறான், யாரு? ஹரிஷ் ப்ரோ போகுது. நம்ம ஹரிஷ் ப்ரோ போறாரு, விக்னேஷ் மாமா வந்து ஹிந்தியில போறாரு. நான் போலப்பா என் மேல கேஸ் உள்ள ப்ரோ போறேன். போயிட்டு இல்ல யோசிச்சு போறேன். இல்ல பூஜை ஜாடின்னு இருக்கும். தஞ்சாவூர் காரிக்கு பதிலா குஜராத் காரி போவோம்டா நீ போவோம் ஆடுமா, படம். நீ ஆடுமா, நான் இருக்கேன். அந்த வீக்கெண்ட் போக வேண்டியதுதான். தெரியல. அலெக்ஸ் ப்ரோ நான் பாஞ்சான் எந்த போக போறேன். யோசிச்சு பாரு. எவடே எதுக்கும் ரிவ்யூ கேட்டு போங்கடா. ஏன்னா சொல்றேன், அதான் சொல்லணும். இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு சொல்றேன்ற மாதிரி சொல்றேன். நீ இப்படிதான் சொல்லுவ. அண்ணா என் தலைவன் இப்படிதான் சொல்லுவான், டக்குன்னு ஃபயர் விட்டுருவான். டேய் நான்லாம் இல்லடா, தனியா போறதுன்னு தான் இவன் பத்தெல்லாம் போக மாட்டான்டா. சில பேரு கூப்பிட்டனால அது வேணா போக வாய்ப்பு இருக்குது. ஆனா சலார் மாதிரி லைட்டா இருந்தா சலார்லாம் இல்ல இல்ல அலெக்ஸ் கையில பிடிக்கும். இல்ல சலார்லாம் நான் 100% அது போகணும்னு இருந்தாங்க. இல்ல சலார் மாதிரி லைட்டா இருந்தா அவள்தான் அலெக்ஸ் கையிலேயே பிடிக்க முடியாது. ஆனா ரேவந்த் சத்தியமணி சொல்லி சலார்ல அவன் தனியா பண்ணத முதல்ல ஒரு சீனாவது ரஜினி பண்ண முடியுமா? மத்தவங்கள வச்சுதான் இல்ல அதை விட விக்ரம் மாதிரி தான் இருக்கும்னு தோணுதுதான். இந்த சரி உன் மேல ஆக்சுவலி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது பிரைவேட் கால்ல ப்ரோ. சொல்றேன். விக்ரம்ல ஆனா ஃபைட் பண்ணுவாரு ப்ரோ. அப்படியே கமல் பண்ணுவான்டா. கமல் பிரணவ் அலெக்ஸ் பிரணவ் கேக்குதா? ரேவந்த் பேசிருந்தானே கேக்குது ப்ரோ. பேசி கேட்டஸ் இல்ல. விக்னேஷ் உள்ள வந்துதான் என்ன சிறியர் நீதான் நீயும் சொல்லினேதாங்கிற, அவனும் கேட்ட பாடு இல்ல. விக்னேஷ் நான் என்னடா பிரணவுக்கு அட்வைஸ் பண்றாரா? அட்வைஸர் இல்ல, நடுவுல ஃபைட் பண்ணிருப்பாரு. இல்ல அந்த அட்வைஸ தூக்கி குப்பையில போடுறது. இது ஒரு 100 வாட்டி அவரும் அட்வைஸ் பண்ணிருப்பாரு, இவனும் தெரிஞ்சுற மாதிரி கிடையாது. டென்ஷன் ஆகுது அவனாலதான் விக்னேஷ் அண்ணன். அலெக்ஸ் ஒருவேளை லால் சலாம் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வேற இந்த வாட்டி கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப அதுக்குன்னு அது இல்ல, அதுக்குன்னு நீ வந்து ஒரு லோகேஷ் வந்து உனக்கு லால் இதெல்லாம் ரொம்ப புரியல. என்னாச்சு? லோகேஷ் வந்து லால் சலாம் மாதிரி ஒரு படம் எடுப்பாரா? இது இல்ல என்ன கேட்டா நார்மலா இருந்து நாசமா போனா அப்படி வாய்ப்பு. ஆனா அந்த அளவுக்கு அது இதெல்லாம் அதாவது ரஜினி பொண்ணு அது டைரக்ஷன் இது பெருசா தெரியாது, அது அவங்களுக்கே தெரியாது. எதுக்கு தேவையில்லாத இல்ல ப்ரோ. ஆல்ரெடி இல்ல இவனுக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனே வந்துட்டு ஒரு நார்மலா சில பேருக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆனா ஓகேன்னு எடுத்தா கூட இவனுக்கு வெளியே வந்து கத்த மாட்டானுங்க. அப்படி இருந்தாலே படம் அது மிக்சட் ரிவ்யூ தான். இதுக்கு ரொம்ப இதாவது இது சொல்லுவோம் பாத்தியா, விக்ரம் இல்ல விக்ரமுக்கு இந்த சர்ப்ரைஸ் தெரியும்ல, விக்ரம் மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த படம் ஹிட் ஆகுமே தவிர வேற மாதிரி இருந்தா இதெல்லாம் நார்மல் தான். டவுன் எனக்கு தெரிஞ்சு மேஷப் ஆஃப் பாஷா பிளஸ் டீம் ஃபேமிலி ஆடியன்ஸ் நார்த் இந்தியால வராது. ஏ ரேட்டிங். அலெக்ஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வாடா. காது வலிக்குதுடா அலெக்ஸ், ஏதாவது வலிக்குதுடா. இல்ல மைக் ஆன் பண்ணாலே ஒரு மாதிரி விடுங்க. இதுவே தான் நைட் அவ்வளவு கரகரன்னு மோட்டர் ஓடும் போதெல்லாம் உட்காந்து தான் VPN போட்டு நிப்பீங்க. அதெல்லாம் தெரியல. அது வேறடா. சொல்ல வருதா? அது வேற. அதான் அத நீ கேட்க கூடாது. அது வேற.
இல்லடா எப்பயுமே ஒரு மோட்டர் இன்ஜின்லாம் ஓடும்போது அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி லிசன் பண்ண மாட்டோம், ஓகேவா? அது அப்சர்வேஷன் டைம்ல மட்டும்தான். ஆனா இங்க என்ன பேச வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது காது மேல உட்காந்து வீணை வாசிக்கிற மாதிரி இது பண்ணும்போது ஒரு மாதிரி இல்ல ரேடியோ வர மாதிரி வருது. எரிச்சலா இருக்குது bro. ரேடியோ இல்ல டிவி இவருங்க பக்கத்துல 2.0 படம் வருதுன்னு வச்சுக்கோங்க. மத்த ஊர்லாம் புக்கிங் எப்படி இருக்குது? கோயம்புத்தூர்ல இப்பதான் நான் பிராட்வே போயிட்டு வந்தேன் நானே. லியோ அளவுக்கு இல்ல. இல்ல பட் ஆனா அது வேற, அது வேற. இது நார்மலா இருக்கு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மத்த படத்துக்குலாம் இந்த அளவு கூட்டம் இருக்காது. இந்த அளவு ஆஃப்லைன் புக்கிங் கவுண்டர் புக்கிங் இந்த அளவு இருக்காது. லியோ மேட்ச் பண்ண முடியாது, பட் ஸ்டில் நல்ல கூட்டம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கூட்டம் இருக்கு. சொல்றதுக்கே மனசு வருத்தமா இருக்கு. கடலூர்ல காத்து வாங்குது. கடலூர்ல மாமே இந்த ஆளு கடலூர் ஏதாவது பிஎம்எஸ்ல இல்ல டிக்கெட் இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க. கூடலூர் செக் பண்ணி பாருங்க. கடலூர் அது கூடலூர் தாங்க படிப்பேன். சொல்லுவான் தெரியுமா, நான் அப்படிதான் படிப்பேன். என்ன கூடலூர்னா மதுரை சைடுல போய் டைப் இல்ல டைப் பண்றா, ஏதாவது ஒரு தேட்டர் வரும், அதான் போய் பாரு என்ன. ஆனா இல்ல நார்மல் ஒரு டீசன்ட் பிவிஆர் பாக்க இல்ல பிவிஆர் பாக்காதீங்க, அது எப்பவே புக் ஆயிடும். ஆனா விக்னேஷ் சொல்றதுல அர்ச்சனாகள் பத்தி நோட் பண்ணிருக்கீங்களா? அதாவது இந்த பாஷா பத்துல வரும்ல, பாம் வைக்க போறான் வைக்கட்டும்ன்ற மாதிரி இருக்கிற எல்லா தேட்டரும் டிக்கெட் விட்ட பிறகு கடைசி நேரத்துல தான் வந்து விடும் பாரு. அதான் அது என்னமோ தெரியல, அவங்க பாலிசி. அது முன்னாடி வந்துட்டு இது சத்யம் தேட்டர் வச்சிருந்தான். ஆனா சத்யம் பிவிஆருக்கு போயிட்ட பிறகு அது ப்ரோ இந்த படம் ஓவர்சீஸ்லயும் அடிக்கிறது கஷ்டம் ப்ரோ. இப்பதான் டிக்கெட் பார்த்தேன், $25 கேக்குறான் ஒரு டிக்கெட்டுக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தா $100. ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த கருமத்துக்கு 100? ஐயோ, $100 யாருக்கு? அது இதுல கொடுமை என்னன்னா, ஃபாரின்ல கூட என்ன மாதிரி அண்டர் ஏஜ் எல்லாம் போக முடியாது. 18 கீழ ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி வருவாங்க? ஆனா ரேவந்த் இந்த மாதிரி விஷயத்தை அபியூஸ் பண்ண முடியாது. அடிக்கிறதா அடிக்கிறது என்ன பண்றது? என்னையதான் திட்ட முடியாது, நான் தான் பெரிய மனுஷன் ஆயிட்டேன். இல்ல ரேவந்த் நினைப்பா அதெல்லாம் கிடையாது, அரசியலுக்கு வந்துச்சு. அவன் திட்டினாலும் திட்டுவான் இருக்கட்டும். ஆனா இல்லடா, ஒரு கவுண்டமணி காமெடி ஒண்ணு பார்த்தேன், ஓகேவா? அவங்க அப்பா அவன் போட்டு செமத்திட்டு திட்டுவான். அது பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட கேட்க மேல இல்ல ப்ரோ, ஒரு வார்த்தை மேல இதான் இந்த டீடைலுக்கு போட்டிருக்கேன். 85% வார் டோக்கன் மல்டிப்ளெக்ஸ், 15% தான் இந்த 20 கிட்ட தான் இந்த கூலி. இது சிங்கிள் ஸ்கிரீன்ல எதுவுமே ஏதாவது லிமிடெட் ஸ்லாட்ல பண்ணி வச்சிருக்கானுங்க. சிங்கிள் ஸ்கிரீன் ஃபுல்லாவும் ஆக்குபை பண்ணிச்சு. ப்ரோ இது லியோ மாதிரி தான் நினைக்கிறேன். 1000 ஸ்கிரீன் மேல கொடுத்தாங்கடா இவனுக்கு. நீ ஏன்னா கண்ணு தெரியுதா படிக்க தெரியாதா? இல்ல பிரணவ் இல்ல ப்ரோ, என்னடா லியோ கூட கம்பேர் பண்ற? ஏன்டா கோட்டே இல்ல லியோக்கு வந்து 1000 ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணாங்களா, அதே 1000 தான் படம் பண்ணலாம் நினைக்கிறேன். 700 பண்ணா இல்லடா இல்ல இப்ப கோட்டை இல்ல தனியா பண்ணி சேர்லாம் காத்துவாங்க விடுறது இல்ல, புரியுதா? ஒரு நிமிஷம் மேல ஒரு ஸ்கிரீன் இல்ல, ஒரு நிமிஷம் மேல ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறீங்க நவீன. அதுல விஜயா சினிமாஸ்ல ஃபுல்லா வரல மென்டலானுக்கு பாப்பானுங்க. பேர்ல விஜய் இருக்கு, ஒன்மோ இருக்கும். பைத்தியங்கடா அவனுங்க, புரியுதா? அவனுல மாதிரி ஒரு மென்டல் நீ பாக்க முடியும். அதான் சொல்றேன், இது போட்டாலும் நம்ப மாட்டானுங்க. கடலூர்ல பிவிஆர்ல இருக்காங்கண்ணா. இருக்குப்பா. ஏஜிஎஸ் ஓபன் பண்ணிட்டாங்களா தெரியல. பிவிஆர் இருக்கு, ஏஜிஎஸ் கிருஷ்ணாலயா இப்ப ஏஜிஎஸ். ஓ ஓகே. சென்னை இதுவும் திறக்கல. விக்னேஷ் மட்டும் ஊர்ல இருந்தோம்னா அவ்வளவுதான், வேட்டி கட்டு கிளம்பிடுவார் இது படத்துக்கு. இல்ல இவர் திட்டுறதுக்கு போவார், புரியுதா? அதாவது சுத்தி இருக்கிற பார்க்க மாட்டாரு. இப்ப யாருக்கு இன்ட்ரோ வருது என்னத்துக்கு அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. நான் இப்பயே சொல்றேன், இந்த படம் வாழ்த்துக்கள். இல்ல உண்மைதான். ஏன்னா ஒரு நிமிஷம் இல்ல, நீங்க எந்த இன்ட்ரோக்கு தரமா கத்துவீங்க? ஒரு ஷிப் வந்து நிக்கும், அதுல பூஜா இறங்கி வரும், எங்க காலம் பாருங்க.
இல்ல இதுல விக்னேஷ் ப்ரோக்கு இன்னொரு தைரியம் இருக்கு, என்ன தெரியுமா? ஏன் சர்டிபிகேட் தானே, என் இஷ்டம் தானேன்னு புரியுதா? அதை ஃபேமிலி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா எனக்கு என்னமோ ஒரு 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 மைண்ட்ல ஒண்ணு தோணுச்சு விக்னேஷ் ப்ரோ. அதாவது தியேட்டர்ல கட்சி கொடித்துன்னு போறது தப்புதான். நம்ம பசங்க எவனாவது ஒருத்தன் திடீர்னு கூலியா சர்டிபிகேட் உள்ள கட்சி கொடி எடுத்துன்னு போய் எவனாவது காட்டுற போறான்ற ஒரு பயமும் இருக்குது. அது ஆனா பண்ணக்கூடாது, தவறு 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 தவறுதான். ஆனா தப்புதான், எவனா செய்யலாம். பண்றவனுன்ற மாதிரி இல்ல. இல்ல இல்ல கழகம்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த மன முதிர்ச்சியோட நடந்தது. இல்ல இது ஆல்ரெடி இல்ல ப்ரோ, இது ஜிபியூக்கு அது நடந்துச்சு. ஜிபியூ தேட்டர் இது பண்ணும்போது தான் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் டிவி கட்சி கொடியில வந்துட்டு ஒருத்தர் எடுத்துன்னு போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது வந்து அதுவும் எடுத்துன்னு போக கூடாது, அதுவும் தப்பு. நம்ம கட்சியில் ஏன்டா அந்த படத்தை அன்னைக்கே மறந்துட்டு இருப்பானுங்க. கட்சி ஓட்டுறீங்க. இல்ல இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? ஜிபியூக்கு கேக் வெட்டினாங்கல அந்த மாதிரி இப்ப ஏதாச்சும் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி காமெடி ராஜா வேற மாதிரி ஜிபியூக்கு கேக் வெட்டின மாதிரி கொல்லி கீதா ஜீவனா தூத்துக்குடியில இல்ல இல்ல. ஆனா இல்ல நான் உன சொல்றேன், வழக்கமா எல்லாரும் இப்ப ஒரு ஹீரோ படம், இப்ப விஜய் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்தோட கெட்டப் தானே எல்லாம் போட்டுன்னு வருவோம். ஆனா நீ ஆர்கே படத்துல மட்டும் நோட் பண்ணா பாஷா கெட்டப்ல வருவானுங்க, படையப்பா கெட்டப்ல வருவானுங்க, 2.0 கெட்டப்ல வருவானுங்க, எல்லா கெட்டப்லயும் வருவானுங்க. அது சிரிப்பா இருக்கு. அது பாஷா கெட்டப் இல்லடா, ஆட்டோ வெளில நிறுத்திட்டு வந்துருப்போனடா. ஏன்டா நீங்க யோசிச்சு பாருல. இல்ல என்னப்பா பாஷா கெட்டப்பாடே, நான் ஆட்டோக்காரன் டீ தான் படம் பார்க்க வந்திருக்கேன். ஜிபியூ எல்லாம் படம்னு சொல்லாதீங்க ப்ரோ, அதுதான் வந்து ஒரு மேஷப். நீங்க சொன்ன மாதிரி இல்ல ப்ரோ, நான் இல்ல ஏற்கனவே ஒண்ணு சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆனா அது இல்ல அதோட இம்பாக்ட் ஒரு மாசமாவது பேசுவாங்க. அதுல ஜான் சிங் சாரி ஜான் விக் பாத்தீங்களா? நவீன இவர் என்ன ட்ரிகர் பண்ணுது, இன்னைக்கு வெளிய போறதுன்னு தெரியல. அப்புறம் டான்லி ஜானுக்கு பென்சில் ப்ரோ பேரை ஒழுங்கா சொல்லுங்க ப்ரோ. அந்த யூனிவர்ஸ்ல பேர் வந்து ஜான் விக், டான் டாங்லி டாங்லி காப்பிரைட்ஸ் வாங்குறாங்க கொடுத்துருவாங்க. இல்ல இருங்க இத விடுங்க, சிரிப்பை திண்ணியது அதான். ஆனா நவீன ஒரு டைம் இல்ல படம் ரிலீஸ் ஆச்சு ஜிபி, இந்த பிளாஷ்பேக் ரொம்ப கலாச்சிருந்தாங்க. இவனுங்க எல்லாம் என்கிட்ட கமெண்ட் பண்ணானுங்க, ப்ரோ அதை பத்தி பேசுங்க. நான் படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாசம் ஆகுது, அதை பத்தி பேசவே இல்லை. அப்புறம் தான் ஒருத்தன் வந்து கேட்டான், ஜான்விக் தானே, ஏன்னா சுருன்னு இருக்கும், புரியுது? அதாவது எனக்கு ரொம்ப என்ன ஃபாலோ பண்றேன்னு தெரியும். அதாவது 2023 வந்துட்டு நான் பார்க்க விரும்புறேன். 27,000 பேர் ஃபாலோ பண்றாங்களா? இல்ல ப்ரோ, நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்க விரும்பினதே 2 படம் தான், வாரிசு, இந்த ஜான்விக் படம். அப்புறம் வந்துட்டு இந்த லியோ வந்தது, அதுக்கப்புறம் இந்த டிசம்பர்ல கூட தான் இந்த படம் பார்க்கணும்னு கூட இருந்தா. இல்ல புஷ்பா அடுத்த வருஷம் வந்துச்சு. மேட்டர் என்னன்னா, இல்ல அப்படி அதான் தேடி தேடி போய் நம்மளுக்கு பிடிச்ச படத்தை பார்த்தத ஒரே ஒரு பிளாஷ்பேக்ல, அதாவது இது சொல்லணும்தான் சல்லி சல்லியான ஒரு குட்டியடா கசியமா மக்கள் ஏத்துக்கலையே, பீடா போட்டு கார்த்து பின்னாங்க. மக்களுக்கு வந்து ஜான்விக் யாருன்னு தெரியுமா? இல்ல யாருன்னே தெரியாது. ஆமா அது இப்ப இல்லங்க ஏ சென்டர் பசங்களுக்கே வந்து இல்ல ஒரு நிமிஷம் டாம் க்ரூஸ் எல்லாருக்கும் தெரியும். இது மட்டும் இல்ல ஒரு நிமிஷம் எடுத்து விடுறீங்க. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஜிபி வந்துருச்சுன்னா அனாடியாமஸே இறக்கி விட்டுருப்பாங்க. ஆமா எனக்கு இரிட்டேட் ஆகுதுடா. சரி வேற டாபிக் பேசுவோம். கடைசியா நான் வாழ்ந்து வீட்டை போய் பாத்துட்டு வரேன்ற மாதிரி மாட்டு வேலை இல்ல எல்லாம் சிம்ரனுக்கு படம் இல்ல ஊத்தும் போது எல்லாரும் 2 பேர் அடிப்பாங்க, நாங்க மட்டும் 3வது ஆளா கிருத்தி செட்டி அடிப்போம். அதான் ஒண்ணு பிரதீப் அடிப்பானுங்க, இல்ல விக்னேஸ்வரன் அடிப்பானுங்க, சில பேரை வந்துட்டு நயன்தாரா அடிப்பானுங்க. ஆனா நாங்க மட்டும் சோபா விக்ரம் பத்தி ஒரு தம்பி நித்யா வந்துச்சு, அவனை கூட புலக்கிறது ரெடியா இருக்காங்க. இல்ல ப்ரோ 100% சக்சஸ் ரேட்ல இருக்கான் பிரதீப் ராணாதன். நீங்க இது உண்மையிலே இப்ப கோமாளி படம் ஹிட்,
நான் கூட விக்னேஷ் நினைச்சேன். இல்ல கோமாளி படம் கூட்டுன்னு போயிருந்தது. அவனெல்லாம் கழுத்தா மட்டும் அடிங்க. அவன் ஒரு டேரக்டரும் காத்து வகல 2 காதலே வந்துட்டு நல்லா இருக்காது. இதுல இதோ ஓடிச்சாடா, நல்லா இருக்காது. ஹிட் தான்டா எப்பயுமே. நல்லா இருக்காது. இல்ல ட்விட்டர் உலகத்துல என்ன தெரியுமா, ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு வைங்க, அந்த ஃபேன்ஸ் ப்ரீவியஸ் படத்தை வந்து ஃபிளாப்பே இருந்தாலும் ஹிட் ஆகிடுவாங்க. இல்ல அது இல்ல, அது 66 கோடி பஞ்சுன்னு போட்டிருந்தாங்க அந்த டைம்ல. அது அவனுக்கு ஓகே தான். இது அதாவது இவனுக்கு எந்த படமும் ஓடி இருக்காது. அவனுக்கு என்ன படம் ஓடிச்சு இந்த விக்னேஷ்வனுக்கு? ஓடா போடி துப்பாக்கி இல்ல, ஓடா போடி தனியா விட்டா கூட பரவாயில்ல ஓடி இருக்கும். துப்பாக்கி கூட கொண்டு போய் விட்டான், எதுக்குன்னே புரியல. அதுக்கடுத்து வேற நானும் ரவுடி தான். 400 ரவுடி தான். ஓகே தெரியல. இது அது தனுஷ் சொல்லிருப்பானே ஓடல. அதான் ஓடல. நல்ல மூவி விட்டுருந்தாங்க. ஆமா நல்ல ஓகே, காமெடியா இருக்கும். காமெடி இது எல்ஐக்கு வந்து எஸ்கே நரேட் பண்ற ஸ்டோரி கிட்டத்தட்ட ஷூட்டிங் போற டைம்ல உள்ளது. இதுல 400 ரவுடி தான் வந்தப்ப என் ஃப்ரெண்டா ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தான். அந்த மூதேவியோட கால் ரிங்டோன்லாம் இதா இருக்கும். அதான் காதல் என்பது மாய வேலை. அதான் அவளா நினைச்சு தான் பைத்தியங்க. இதான் என்னென்ன பண்ணி தெரியுது போய். அவனே லவ் பண்றதுக்கு படம் எடுத்திருக்கான். அவனே இல்லடா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஜிபி அந்த படம் வரும்போது மண்டேலா படம் பாத்துறீங்களா? யோகி பாபு அதுல புளிய மரத்துல உட்காந்து நிப்பா. ரெண்டு தரப்பும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தான் ஓட்டு போட்டு சொத்தை எழுதி வச்சுவான் தெரியுமா? அது அப்படியே மேட்ச் பண்ணிருந்தாங்கடா ஜிபி வரும்போது. நாங்க தான் விஜய் அரசியல் போனது ஒரு லாபம் என்னன்னா நவீன, அதான் மண்டேலா படத்துல வர மாதிரி ஏகே உட்கார வச்சுட்டு, சார் ரேஷ் நல்லா இருக்கீங்களா, நல்லா போயிருக்கீங்களா சார்? சார் அதான் ஓகே சார், ஓகே பத்மபூஷன் வச்சுக்கோங்க சார், எல்லாத்தையும் வச்சுக்கோங்க சார், எப்படி ஓகேவா சார்? சொத்தை கூட திடீர்னு 226 கோடி சேலரின்றான் வலைபேச்சு. யாரு ரெட் ஜெயிண்ட் எடுக்க போறான்னு சரி இல்ல அது இருக்கட்டும். இல்ல ஏகே வேணா நினைச்சிருப்பா. இல்ல என்ன நினைச்சிருப்பாருனா, யாரு திடீர்னு அதான் ஏன்னா இத்தனை நாள் எங்கடா இந்த ஒரு ட்வீட் போட்டிருப்பியா எனக்கு. அதான் ஏன்னா அப்பத்துல இருந்தே ரெஸ்ட் தான் ஓட்டி நடுவில் எல்லாத்தோட என்ன சொல்ற கிருமி ஒரு ஐடி ஒண்ணு இருக்கு பத்தியா? சொல்றேன் பாக்டீரியா என்ன வருமா இதுக்கு வந்து விடாமுயற்சி தான். அதாவது ஓவர்சீஸ்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஓகேவா? அங்க வந்து ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. இவன் படமும் பாக்கல, படமே ரிலீஸ் ஆகல. அப்பதான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இவன் பார்த்தா ரிவ்யூ போடுறான் டெக்ஸ்ட்ல, ஐயோ இன்னும் என் படம் எடுத்துக்கீங்க, படம் பட்டாசா வெடிக்குது அப்படின்னு. அவனுக்கு எப்படிதான் மாத்திருவானுங்க. நானே கடுப்புல படுத்துனுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஸ்கூல் பையன் கத்தவன் பத்தியா? சிரிப்பு. சோ அந்த சிரிப்பு மயிர் வருதா உனக்கு சிரிப்பு? அதேதான் கேப்பான். அதேதான் அந்த மனநிலைதான் வந்து நண்பர் என்ன கேட்டா சிறுத்தை சிவா இந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ் பண்ணலாம். SCU மாதிரி. உண்மையிலே LC வரும்போது SCUன்னு இருக்க கூடாதா? வேணாம் கேட்கவே ஒரு மாதிரி ப்ரோ. ஒரே யூனிவர்ஸ்ல கேங்ஸ்டர் கணேஷ் காளையா சாதிகள் இல்லடி பாப்பா. ஓகேவா? யாரா இந்த ஆளு எதை கொண்டு போய் எதோட கோத்து விட்டு பாத்தியா? ஆமாண்டா விக்னேஸ்வரோ நீ வரதான் மனசு அழுக்க. ஒரே கேங்ஸ்டர் கணேஷ் காளையா அண்ணாச்சி ஒரு டீ கோட் போட்டு விட்டுரு. சரி இல்ல இல்ல நான் இல்ல என்னோட யூனிவர்ஸ் எப்படின்னா, கல்கத்தால வேதாளங்க இவங்களும் அதான் அதுக்கப்புறம் காலையின வந்துட்டு மீட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாரின்ல பார்த்தா விவேகம் படத்துல வர்ற ஏகேவும் பிரான்சிஸும் மீட் பண்ணிக்கிறாங்க. மேட்ச் ஆகுதா? அப்புறம் இந்த இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இதுல கேமியோ வர்றது யாருன்னு பார்த்தா அவன் பேர் என்னது, அதான் இந்த தூக்குதுறை விநாயகம் வீரம் விநாயகம் இருக்காருல்ல, அவர்தான் கேமியோ கடைசியில வரும். தூக்குதுறையோட பால்சார கடையில போய் பொருள் வாங்குற விநாயகம்.
இல்ல இதுல தூக்குதர எங்க இருக்காரு? தூக்குதரெல்லாம் மெயின். இல்ல யோசிச்சு பாரு. இல்ல ஒரு நிமிஷம். இல்ல சித் ப்ரோ, பிரான்சிஸுக்கு ஒரு ஒயின் ஷாப் வச்சு கொடுத்துட்டு அதான் நம்ம கூட இருக்கிறவங்க மேலவே தான் நம்ம பாத்துக்கிட்டா மேல இருக்கிறவங்க நம்மள பாத்துப்பா. யாரா பிரான்சிஸ்? பிரான்சிஸ் யாரா? யோயோ நான் தான் பிடிச்சேன். தமிழ்நாட்டுல தான் பிரான்சிஸ் யாருன்னு கேட்ட ரெண்டாவது ஆள் நீங்க தான். அது முதலாளியாச்சும் யாருன்னு சொல்லிட்டு முத ஆளு ஒரு தாத்தாங்க, ஒரு கிழமை தமிழ்நாட்டுல படம் இருக்கு. பிஜேபி கிழவன். அலெக்ஸ் ப்ரோ, பாலரினா bro இல்ல பாத்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் என்ட்ரி யாருக்கு? காளையனுக்கா கேங்ஸ்டர் கணேஷுக்கா? தயவு செஞ்சு அந்த பிரான்சிஸ் யாருன்னு சொல்லிட்டு போறேன். சரி ஒரு நிமிஷம். காளையன் தான் ஃபர்ஸ்ட் ராஜா என்ட்ரியா? ராஜா சொல்லு. பாலரினா பாத்துட்டீங்களா? என்னது பாலரினா? பாலரினா பார்க்கல, இன்னும் அது ஃபுல்லா ஏத்திருக்கேன். நானும் ஏத்தி வச்சிருக்கேன், பாக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்க முடியல. அதெல்லாம் எப்படி தான் ஜான்விக்கே பார்க்கணும்? டாமினேட், அனாடியாமஸ் ஜான்விக்கே டாமினேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. ஜான்விக்கோட அதிக ஆக்ஷன்ஸ். அது ஒண்ணு இல்ல, பொம்பளை சோக்கு அதிகமா இருக்கும் இவனுங்களுக்கு, என்ன பண்றது? அது இல்ல ஜான்விக் கேமியோ வேற இருக்கு. ஆமா ஃபயரா இருக்கு. நவீன உன்னை கேட்டதான் கரெக்டா சொல்லுவேன். பிரான்சிஸ் யாரா? 5 இல்லன்ட்டாங்க. ஜான்விக் 4 முடியும். பிரான்சிஸ் யாரா? பிரான்சிஸ் யாருன்னு இல்ல தெரியல. ப்ரோ, இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க. பிடிச்சது நான் ஆனா தான். 5 வராது. கண்டினியூ பண்றாங்க. கண்டினியூ எல்லாம் பண்ணா நான் களை கட்டி ஆடுவேன். ஆனா பிரான்சிஸ் யாருன்னு சொல்லிடு. அவரை கொண்டு போய் கட்டி போட்டேன். அன்னத்தை பார்த்த காட்டுங்கடா. ஒரே எரிச்சல் பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட கேட்டேனா மூவி உட்கார்றா. சித்து ப்ரோ பாத்துருப்பாருல? சித்து ப்ரோ பாத்துருப்பீங்களா பாலரினா? யாராவது குறுக்கால நவீன பிரான்சிஸ் யாருன்னு தெரியும். போட்டு விட்டாரான்னு தெரியல. நல்ல நானால வருவாரு பாருங்க ப்ரோ. இல்ல இருங்க, பேர் என்னது? யார் இப்போ? கோபிநாத்தா? இல்ல இன்னொரு பேர் இருக்குமே, இப்ப கார்த்தி பெருநாதரா அந்த படத்துல? அது இவரா? ஓகே கோவாக்காரரா? கங்கோ படத்துல கார்த்தி பெருநாதரா? கோவாக்காரனா? என்ன பிச்சைக்கார மாதிரி பண்ணுகிறேன். கார்த்தி ரத்தாங்கசனா ப்ரோ? ரத்தாங்கசனா? ரத்தாங்கசனோடைய ரத்தங்கசையும் மண்டகசையும் இதெல்லாம் ஒரு பேரு. நீ ஏன்டா சாரு ஏன் ரத்தாங்கசன் என்னடா பேரு இது? அதான் ரத்தாங்கசன் நல்லாதான் இருக்கு. ஆனா ரத்தாங்கசன் ஒரு சவுண்ட் விட்டுனே வருவாரு பாத்தீங்களா? அதான் வெயிட். ஆனா இல்லடா இருங்க, சிறுத்தை சிவட்ட எல்லாரும் என்ன தம்ப சொன்னானுங்க, அந்த நேரம் எஸ்கேப் ஒருத்தன் ட்வீட் பண்ணதா, கைய போடுறா எதுக்கு கை கூட கேட்டா, அதாவது அவன் தில்லி ரோலக்ஸ்னு ஒரு ஐப்ல இருந்தான், அத ஒரே பத்துல வச்ச பாத்தியா அப்படின்ற மாதிரி. அதான் முன்னாடியே உள்ள அண்ணன் தம்பி சேர்ந்து நடிக்கல, அது ஒரு ஸ்டேஜ் எல்லாம் எங்க பார்த்தாலும் ஒரு ஐப்பா பேசின்னு இருப்பானுங்க. கடைசியில பார்த்தா அண்ணன் தம்பி சேர்ந்து கங்குவால சூப்பரா இருந்துச்சு. அதான் நல்லா இருந்துச்சு. இப்ப நாளைக்கே இல்ல அந்த கார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் கார்த்திகாரன் தான் ப்ரோ சொன்னாங்க, ஹிந்திக்காரன். அவன் தப்பிச்சிட்டான் போல. முதல்ல படமே நல்லா இல்லாத போது கார்த்திகாரியன் படமே நல்லா இல்லாத போது கிளைமேக்ஸ்லயும் வந்து இது பண்ணிந்த திருத்தம் நல்லா வந்திருக்க வேண்டிய படம். இல்ல நடு தெருவுல போயிருக்க வேண்டிய படம், டிராப் பண்ணிருக்க வேண்டிய படம். எனக்கிட்ட சூர்யா பண்ணதா அது சூர்யாவுடைய சாபக்கேடு. நான் இப்பயும் சொல்றேன் அது நல்லா வந்திருக்க வேண்டியது. இங்க பெரிய ஹீரோங்க நடிச்சா அதை வந்து எப்படி இருந்தாலும் பாக்குறாங்க. நாங்க எதுங்க நடிச்சாமத்தால சுடுகாட்டுக்கு போன கங்கு இல்லடா, அதான்டா சொல்றீங்கல்ல, இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்மத்தோடய பாத்தீங்கன்னா அணுகிருக்காங்கன்னு சொல்லிட்டு அறிக்கை சொல்லிருக்கு. உங்களுக்கு என்ன அறிக்கையை நடுத்தெருவுல போட்டு கொளுத்துவன்றாங்க. முதுகு வலின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க, போய் பார்த்தோன்னு தான் தெரியும் வழி. இல்ல முதுகு வலின்னு தாட்டுக்கு போல இந்த ஆள் தெரியுமா? விக்னேஸ்வர் தாட்டுக்கு போல. உண்மையாலுமே நான் மிஸ் பண்ணிட்டேன்டா சில சீன்ல. எலிவேஷன்ல வேற லெவல்ல இருந்துச்சு. மிஸ் இல்ல எஸ் ஆயிட்டேன். மிஸ் இல்ல ஒரு நிமிஷம். இல்ல நவீன மதியான கால தான் நைட்டு கால் பேசுனுக்கிறோம். நாளைக்கு காலைல படம் கங்கோ ரிலீஸ். இவர்கிட்ட சொல்லுங்கிறேன். இவர் டிக்கெட்டும் போட்டார். நானும் வந்துட்டு காலைல ஓப்பனிங் டே தான் 9 மணிக்கு பேசார் மாலே தான் சீனி போலீஸ்ல வந்துட்டு டிக்கெட் இருக்குது போட்டேன். காலைல வந்துட்டு சொல்றேன், என்ன விக்னேஷ் ப்ரோ தான் என்ன பண்ற கேட்டா, கிளம்ப போறோம் பார்த்துக்கன்னு சொல்லி இந்த கங்குவா விக்னேஷ் ப்ரோ முதுவலிடா இல்ல நீ போயிட்டு வந்துட்டாரு. எனக்கு அப்ப லேட்டா இல்ல ஏதோ இதுன்னு சொல்லிட்டு உள்ள தியேட்டர் உள்ள போறேன்டா
உள்ள வச்சு குத்தராயா ஊம குத்தான்ற மாதிரி ஒரு கிளவி வருது, இது பறகுது அது பறகுதுன்னு. அதாவது இன்னொன்னு FDFS வேறயா, கூட்டம் அல்லுமா, கார் பார்க்கிங் எல்லாம் வர ஃபுல்லா இருக்குமா. சரி ஓகே. ஆனா ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல நான் போன ஸ்கிரீன்ல இந்த சைடு 2 சீட்டு காலி, நடுவுல ஒரு 2 சீட்டு காலி, அந்த சைடு ஒரு சூர்யா ஃபேன் உட்காந்துருந்தான். அவனே சூர்யா ஃபேன் எனக்கு எப்படி தெரிஞ்சது, ஏன்னா டைட்டில் கார்டு வரும்போது அவன் மட்டும் தான் கத்தானா, கூட 2 பேரும் பின்னாடி கத்தானானுங்க, ஒரு 2-3 பேர். ஆனா இதுல கொடுமை என்ன தெரியுமா நவீன, கிளவி கதை சொல்லு ஏதோ போயினுக்குது, நான் கணத்துல கை வச்சுன்னு பாத்துனுக்குறேன், அவன் தூங்கிட்டான். நான் பாக்குறேன் என்னடா இது, சத்தியமா இது சிரிப்பு சொல்ல உண்மையில நடந்தது. நான் அப்பதான் யோசிச்சேன், ஒருவேளை நம்ம தான் இந்த பட்டம் இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறோம். அந்த ஆயாவை கூட்டு வாடா அலெக்ஸ், ஒரு 3 மாசமா சரியா தூக்கம் இல்லடா, கதை சொல்லி ஏதோ தூக்கம். தூக்கம் வர தூங்க முடியல, நல்ல சவுண்ட். இல்ல உண்மையில இதுல 3D வேற இல்ல நான் 2D தான் போனேன். அதான் இது என்ன பைத்தியமானாங்க, கண்ணாடி வேற போட்டு. அலெக்ஸ் ஆனா உண்மையா சொல்றேன், அந்த ஆயா கொடுத்த எலிவேஷன் வந்து சத்தியமா நல்லா இருந்துச்சுடா. அடிவான இடி இடிச்சுன்னா, கருங்காட்டு புள்ளி உரும்புச்சுன்னா கரண்ட் கட் ஆகும். அப்ப ஒரே ஒரு எப்படி ப்ரோ கருங்காட்டு புள்ளி உரும்புச்சுன்னா ஒரே ஒரு காரணம் தான், அந்த லாங் போர்ஷன்ல காட்டுறதுக்கு தலைவனின்னு சொல்லிட்டு சந்தை எடுத்துட்டு அப்படி இருக்கும் மச்சான். தேட்டர்ல அதாவது தேட்டர் சீட் இல்ல, நம்ம சீட்டுக்கு இல்ல சரின்னு அப்படியே போகுது. அப்படிதான் அதான் நிலைமை. அப்படி இது இப்படி பாத்தனுங்கிற பார்த்தேன். அதான் என்னடா இதுன்னு. இல்லடா அலெக்ஸ், நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டு இது நல்லா இருக்காது முடிவு பண்ணிட்டு போனா அது எப்பயுமே நல்லா இருக்காதுடா. புரியுதா? ஆமா, இத நல்லா இல்ல, இத நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போங்களேன். நானே நல்லா இருக்குன்னு நினைச்சுதான் போனேன். ஒண்ணு இருக்கு சொல்லுங்க, இப்ப சொல்லு. விடாமுயற்சியா கங்கோ, ஏடா இது ஏன்டாடி எல்லாத்துலயும் வாய வைக்காதீங்களா? என்ன பொறுத்த இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்றாங்க. இருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல ரெண்டுமே கேவலம். ஆனா அங்க பத்திகிச்சு பாட்டு மட்டும் நல்லா இருக்கும், இங்க பாட்டு கூட எதுவுமே பிடிக்கல. அது கார் ஃபைட் செமையா இருந்துச்சுடா. அந்த கார்ல ஒரு வத்திக்குச்சியை போட்டு கொளுத்திருந்தா நல்லா இருக்கும். உண்மையாலுமே அது இல்லடா, ஒரு காருக்குள்ளார வந்து டர்ன் பண்ணி இந்த ஃபைட் சூப்பரா எடுத்திருப்பாங்க. எனக்கு லைட்டா சிவாஜி பஸ்ல ஒரு சீன் இருக்கும் ப்ரோ, இந்த கோயிலுக்கு முன்னாடி கார் குடுக்கும் பாரு, போலீஸ்காரன் தட்டி கேட்பாங்க, அதனால அது கார் ஆடுது. இது பியூர் ஒன் பண்ணா, இது பியூர் ஒன் பண்ணா, இது பியூர் இல்ல கேட்பானே, இல்ல வேட்டி மாத்திட்டு இருக்கா அந்த படத்துல. உண்மையாலுமே இவன் ஆரவ் வந்து திட்டுவான், ஓகேவா? திட்டின உடனே நீங்க உங்க குடும்பத்தோட நல்லா சந்தோஷமா இதுவா இதோ சொல்லுவாரு, இன்னைக்கு தீர்க்க சுமங்கலி இதெல்லாம் சொல்லுவாரு அவனை பார்த்து. திரும்ப சொல்லும் போது பூமரு திரும்ப ஓகேவா? சோ அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு நீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் நீங்க. ஆனா இந்த கார் டர்னிங்லாம் நல்லாதான் இருந்துச்சு ப்ரோ. அந்த படமே தவிர்த்து இருக்க வேண்டிய படம் ப்ரோ. பாடியே வேண்டாம், ஊர்ல பேசிக்கிறாங்க சொன்னேன். இது கோபி சார் சொல்ல பத்தியா, நான் பேசிக்கிட்டாங்க இருங்க பாய், இதுல நல்லா விட்டுருங்க. ஆனா அந்த ஒரு அந்த 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 மாசத்துல நான் அதிகமா கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா, படத்தோட டைட்டில் கூட இல்ல, உண்மையிலே விடாமுயற்சி டைட்டில் கூட இல்ல. பிப்ரவரி ட்ரை மந்த், பிப்ரவரி ட்ரை மந்த், பிப்ரவரி ட்ரை மந்த். எவனை பார்த்தாலும் கத்திங்க காசு, பிப்ரவரி ட்ரை மந்த், பிப்ரவரி ட்ரை மந்த். ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, இல்ல அதான் இல்ல, அதாவது இதை சொல்லிக்கணும். உண்மையில அதை நம்பினாங்க சில பேர். ஏன்னா டயர் ஒன் ஆக்டர் யாருமே பிப்ரவரி பண்ண மாட்டாங்க. ஆனா ஏன்னா வந்துட்டு நாங்க எதுக்கு நடிச்சாம சுடுகாட்டுக்கு போனோம்னு. ஆனா மேட்ரு என்னன்னா, அப்பதான்டா ஒருத்தன் வந்தான். அதனாலதான் லால் சலமும் விடாமுயற்சி நல்லா பிளாக் பஸ்டர் ஆச்சு. இல்ல ப்ரோ, இதுல ஒரு நிமிஷம், டிராகன் எந்த அளவுக்கு கிட்டனா 150 crores, புரியுதா? இவனே 150 இல்ல, யாரு விடாமுயற்சி. அதாவது அலெக்ஸ், நீ கொஞ்சம் நினைச்சு பாரு, எந்த அளவுக்கு வந்து ஒரு சில பேர், அதாவது ஒரு சில பேரை சொல்றோம் ஓகேவா, அது எந்த ஃபேன் பேஸ்னு கூட ஒரு சில பேரு எந்த அளவுக்கு மழுமுட்டின்னா, ஜெயிலர் ரேஞ்சுக்கு லால் சலம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுவாங்க அந்த டைம் ரிலீஸுக்கு முன்னாடி. இப்ப கூட படம் ரிலீஸ் ஆச்சு இல்லடா, 30
லால் சலாம்ல அதுல ரஜினி சார் வந்து வேட்டைன்னு வரும்போது அதேதான் சொன்னானுங்க. கேமியோ ஓகேவா, பண்ணிருக்காருன்னு டைகர் நம்பிட்டு இருக்கு. இருக்கானுங்க. இதுல கொடுமை என்னன்னா அமிதாப் பச்சன் எல்லாம் ஹைப் ஏத்துனானே. அமிதாப் பச்சன் ஆனா எல்லாம் நார்த் ப்ரோ இந்தியால இல்ல சென்னையில படம். அவன் ஒண்ணு சொன்னான் அவன் பாத்தியா, கல்கியை அதான் முடிச்சுட்டான் இல்ல இல்ல ப்ரோ டைம். இல்ல அவனு சொன்னான் பாத்தியா, அதான் உண்மை. இன்னும் லால் சலாம் ரஜினி கேமியோ பண்ணிருக்கான்னு நம்பிட்டு இருக்கானுங்க. ஒண்ணுமே பண்ணல. கூலிலையும் கேமியா தான் பண்ணியிருக்காரு, தெரியாதா? இல்ல நானும் பேன் இண்டியால எத்தனையோ கேமியோ பாத்திருக்கேன்டா. இல்ல ஏய், 1 மணி ஒரு நேரம் மணி இல்ல நேரம் இல்ல 1 மணி நேரம் அலெக்ஸ் 1 மணி நேரம் ம். இல்ல கேமியோ இல்ல நீ தான் பாக்குற. இல்ல வர்ற ரிசல்ட்ட பொறுத்தப்ப அலெக்ஸ் பேசிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அதாவது படம் ஹிட் ஆச்சுன்னா தலைவர் பேர்ல ஏதோ படம் பிளாப் ஆச்சுன்னா கேமியோ பேர்ல ஏதோ. அது விக்ரம் தான் அவனுக்கு தெரியுது. அப்படிதான் பண்ணுவாங்க. படம் ஹிட் ஆச்சுன்னா அம்மா நாகார்ஜுனா பேர்ல எழுதிடுவாங்க ப்ரோ. பேரா பாத்தீங்களா? இல்ல அது ஆல்ரெடி தெலுங்குலாம் அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன் அப்ப வேட்டை என்ன மயிறு ஓட்டலாம் தான் கேட்பானுங்க. பாகுபலி வேணும் நீயும் சேர்ந்து தானே அடிச்ச குபேராலுமே கர்நாடகபதி. டிஎன் டிஎன் கிராஸும் தெலுங்கு கிராஸும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. டிஎன்ல 13 நம்ம இருந்துச்சு. முதல்ல சார் நான் திரும்பவும் சொல்றேன், ஏ சர்டிபிகேட்ல வர்றது கம்மியா தான் சார் இருக்கும். நீங்க அதுலயும் பங்கு பிரிச்சா அவனுக்கு பிச்சை தான் இருப்பானுங்க. அது நம்ம மேல ரொம்ப காண்டாயிடுவானுங்க. பண்றது பண்ணிட்டோம், அது நல்ல விஷயம் தான். பண்ணிட்டோம், இதுல நினைக்குது வாழ்த்துக்கள் தான். இந்த இல்ல இந்த ரஜினி ஏர்போர்ட்ல வரும் பத்தியா தான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓ மை காட் அப்படியா? இல்ல வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நான் அது ஓகேமா அலெக்ஸ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? பிரணாவு டென்ஷன் ஆயிட்டான். சொல்லுங்க ப்ரோ. நாங்க டென்ஷன் தானே. நடுவில் விட்னஸ் வந்தாச்சு. நான் டென்ஷன்லாம் ஆக மாட்டேன் ப்ரோ. ஆனா பர்த்டேக்கு அவன் ஏதோ பெரிய பெரிய அப்டேட் வரும்னு பார்த்தா மகேஷ் பாபுக்கு ஒரே ஒரு இதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இது மாதிரி வந்துச்சு. ஆனா அதுலயும் பெருசா ஹைப்பான மாதிரி எதுவுமே தெரியல. ஃபர்ஸ்ட் லுக் விடுற மாதிரி தானே ப்ரோ. இல்ல அது படத்தோடைய தான், சும்மா ஒரு படத்தோடைய தான், ஒரு ட்ரெஸ் காஸ்டியூம் லுக் மாதிரி சொல்லலாம். அதான். ஆனா ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு நவம்பர்ல வருது. நவம்பர் தான் ஃபர்ஸ்ட் லுக்கே விட்டுருக்கலாம் ப்ரோ. அவங்க பாவம் ப்ரோ மகேஷ் பாபு ஃபேன்ஸ். இல்ல டைட்டிலோட வேணும்ல, அதனால தான் அது நிறுத்தி வச்சிருக்கான். டைட்டில் இன்னும் இது இன்னொன்னு இதுல ராஜமௌலி படம் டைட்டில்லாம் அவன் உன்னிப்பா வைப்பான். எப்படின்னா பேன் இண்டியா மூலிகை ரீச் இருக்கணும். RRR எல்லா லாங்குவேஜ்லாம் இருக்கு. அதான் RRR தான். அதான் அந்த மாதிரி பாகுபலி மட்டும் தான் அது நல்லா கொஞ்சம் ரீச் பண்ண பெருசா. நானியே வந்துட்டு ஒரு நல்ல இது பேன் இண்டியா டைட்டில் தான். எல்லாமே போற போக்குல பார்த்தா ராஜமௌலி இனி 2 படம் தான் எடுப்பான் போல ப்ரோ. அதோட ஆவான்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பீட்ல போயிட்டு இருந்துச்சுன்னா எங்கிட்டு. எனக்கு மகேஷ் பாபு படம் தெரியல, அதுவே 100% சொல்ல முடியாது. ஆனா அந்த படம் நாசமா போனா கூட அதிகமா பண்ணும். நாசமா போனா ராஜமௌலிக்கு ஒரு 50 வயசு கிட்ட வந்துரும். 50 வயசுக்கு மேல இருக்கும். நீ 2 படம் இந்த 5 வருஷத்துக்கு ஒண்ணு கொடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி? அது ஆனா இது வரைக்கும் ராஜமௌலி ஃபிளாப் இருக்குது இல்ல முன்னாடி. ஆமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி படம் கேட்கல. வாய்ஸ் பிரேக் ஆகுது பண்ணா ப்ரோ. ஜேம்ஸ் கேமரான் கூட ஸ்பீட் பண்ணிட்டான் ப்ரோ. 2 வருஷத்துக்கு ஒண்ணு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமா இல்ல RRR எப்பயோ ரிலீஸ் ஆச்சு. 3 வருஷம் ஆகுதுல்ல. இது ரிலீஸ் ஆகுது எப்படி? இல்ல 3 வருஷமா அந்த ஸ்கிரிப்ட் எழுதினுங்கற. படம் இன்னும் முடிக்கிறதுக்கு எப்படி 1 வருஷம் ஆக்கிருவாங்களா ப்ரோ? இல்ல அது 2 வருஷம். அது கண்டிப்பா 2 வருஷம். ஜேம்ஸ் கேமரானோட ஒஸ்ட் பண்றானே ப்ரோ. VFX போஸ்ட் ப்ரொடக்ஷன் 1 வருஷம் ப்ரோ. அவனு சொல்லிட்டா இல்ல இவ்வளவு பில்டப் கொடுத்து இவ்வளவு இயர்ஸ் கழிச்சு எடுக்கும் போது தான் வந்துட்டு ஆடியன்ஸுக்கே ஒரு மைண்ட் செட் என்னன்னா, அவன் படத்துல ஃபிளா இருந்தா கூட அது பெருசா அந்த ஃபிளாவை வந்துட்டு சொல்லிக்க மாட்டாங்க, காட்டிக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் அதுல உழைப்புக்குது, ஹார்ட் ஒர்க் இருக்குது கூட வந்துட்டு அது அவன் வந்துட்டு அவன் கல்ச்சர் கத்துறதுக்கான அந்த ஒரு மெச்சூரிட்டி இவனுங்களுக்கு வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நம்ம ஆளுங்கிட்டு. ஏன் இப்ப RRRலாம் செகண்ட் ஹாஃப் கேவலமா இருக்கும். உண்மையில RRR செகண்ட் ஹாஃப் அது தியேட்டர்ல பார்த்தோம்னு தெரியும், கேவலமா இருக்கும் அது. அதான் இவளே அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் அது நம்மளுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா அது வந்துட்டு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு தான் வச்சான்றதே நம்மளும் அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா இதுவே தமிழ்ல இல்ல, இப்ப தமிழ்ல எவனா ஒருத்தன் RRR எடுத்தானதுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும்? கிழிச்சிருப்பாங்க.
கண்டிப்பா வச்சிருப்பானுங்க, கல்லடி வந்து இவளே நவீன சவுக்கடி வச்சிருப்பாங்க ப்ரோ. இல்ல நவீன அட்லி அட்லி வந்துட்டு எடுக்கிறானா ட்ரிபிள் ஆர் என்ன கேட்பானுங்க தெரியுமா? அதாவது ட்ரிபிள் நீங்க ஆர் ஆபரேஷன் பண்ணி A6க்கே என்னென்ன லாஜிக் சர்ஜரி கொண்டு பண்ணிருப்பாங்க. வராங்கன்னு மட்டும் பாருங்க. இல்ல பயாஸ்கோப் எடுத்துட்டு இதுல நான் வந்துருவாங்க. சொல்றேன். இல்ல ட்ரிபிள் ஆர்ல அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு கூட அந்த அந்த கீழே அந்த வேலை அதான் இந்த வெள்ளைக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் வந்துட்டு அந்த வேலை பார்க்குற மாதிரி ஒரு இருக்கும்ல. உடனே ஹாலிவுட் படத்துக்கு போவானுங்க. பாத்தியா ஹாலிவுட் படத்துல இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு கீழே இந்த மாதிரி அடிமைப்படுத்துற சீனுக்கு இது அட்லி காப்பிஸ்டான்னு புரியுதா? ஆனா அதெல்லாம் எவனுமே அங்க ராஜமௌலியை காப்பின்னு அதை சொல்லிட்டு விடுங்க இது ப்ரோ. பண்ணி எவனும் உங்க போடுறது ஜூனியர் இல்ல என்டிஆர் புல்லட்ட நம்பாலும் கையில தூக்கி அடிமையா பொறுத்தவரைக்கும் போவாங்க. பெஸ்ட் டேரக்டர் யார் அட்லி தெரியுமா ப்ரோ? வச்சிருந்தான். ஏன் ப்ரோ நம்பாலும் பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் டேரக்டர் யாருங்கன்னா மாரி செல்வராஜன் வானுங்க, மோகன்ஜின் வானுங்க. லூசுங்கடா. அதான் என்னன்னு வெற்றிமாறனுங்க லூசுங்க. இல்ல என்ன பண்றது? அந்த ஆளு பெஸ்ட் தான். வெற்றிமாறன் நல்லா தான் ப்ரோ மாறா பிரச்சனை இல்ல இருக்குல்ல ப்ரோ. கண்டென்ட்டா நல்லா எடுக்கிறவனுக்கும் ஒரு 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 ஸ்டேட்ல கமர்ஷியலா ஒரு எடுக்கிற பெரிய அந்த டைரக்டருக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ஸ்டேட்ல இதை பார்த்தா அங்கேயும் அவனா இருப்பான். இப்போ இந்த 12th ஃபெயில படம் எடுத்தவனும் வெற்றிமாறனும் ஒண்ணுன்னு வச்சா கூட அது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா பெரிய டைரக்டர்னா அது வேற இல்லை. வெற்றிமாறன் வந்துட்டு பெரிய பெரிய ஆக்டர் வச்சு எடுத்திருந்தா அவன் எங்கேயோ போயிருப்பான் கேட்டான். ஆனா வெற்றிமாறனுக்கும் பெரிய ஆக்டருக்கும் சம்பந்தமே இருக்காது. என்ன கேட்டா விஜயே வந்துட்டு படம் பண்ணியிருந்தாலும் விஜய் கஷ்டப்பட்டுருப்பாரு. என்ன கேட்டா இன்னும் 2 வருஷம் ஆக்கியிருப்பான் ப்ரோ. 2 வருஷம் 3 வருஷம். தரத்தரன்னு இழுத்துன்னு போயிருப்பான். என்ன கேட்டா அப்படிதான் இருக்கும். தளபதியை தான் பார்த்திருப்பாரு. ஆனா கதை கேட்டாரு விஜய். இந்த அசுரன் மாதிரி தான் இது ஏதோ ஒரு இந்த ஒரு ஆனா வில்லேஜ் அந்த சப்ஜெக்ட் ஏதோ வில்லேஜ்னா கருடன் படம் ப்ரோ. இதுதான். கருடன் தான் அப்ரோச் பண்ணது. அதுக்கப்புறம் சூரி கருடன் பண்ணது. அந்த கருடன் இல்ல, அது இவன் பண்ணல. டைட்டில் அது எடுத்தாங்க, டைட்டில் அது வேற. ஆனா கதை எழுதுனது இவன் வெற்றிமாறன் தானே. வெற்றிமாறன் வேற, கருடன் வெற்றிமாறன் பண்ணல. நம்மளுக்கு சொன்ன கதைக்கு வந்துட்டு கருடன் நம்மளே ஒரு டைட்டில் வச்சு ஓட்டி இருந்தோம். இல்ல பேர் ஆனா என்ன மட்டும் பண்றது? அது டேய் ஒழுங்கா மைக் சரி பண்றான். ஆனா என்ன கேட்டா அவ்வளவுதான் ப்ரோ. அடுத்த டைரக்டர் டிசம்பர்ல தான். இல்ல டைரக்டர் ஹரி ஃபார்ம்ல இருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பான்னு தோணுது எனக்கு என்னமோ. டேய் என்னடா பண்ற? கன்ற கடைசி எல்லா தியேட்டர்ல பார்த்த படம் என்னது? கேக்குதா? சச்சின் நல்லா ப்ரோ. 3BHK ன்னு நினைக்கிறேன். சச்சின் ப்ரோ. அவ்வளோ டிலேவா? அழைக்கிறாங்க சச்சின். வேற அப்புறம் போல தேட்டருக்கு. நான் நவீன நீ திருப்பி சொல்றேன்னா 3BHK. பரவாயில்லையா? தருண் குபேரா நல்லா இருந்துச்சு. நான் என்ன குபேரா போனேன்னு ப்ரோ. இல்ல நான் என்ன போனேன்னு எல்லாருக்கும் தெரியும். அலெக்ஸ் என்னதுடா? ரெட்ரோச்சி செத்தால ஜிபி எல்லாம் போக மாட்டேன். ரெட்ரோ அலெக்ஸ் நான் போன ஹரி ப்ரோ நீங்க ப்ரோ? ஹரி ப்ரோ நீங்க? இல்ல தருண் அதாவது ரெட்ரோ எப்படின்னா வெறும் தோசை சட்னியும் இல்ல சர்க்கரையும் இல்ல சாம்பாரும் இல்லைன்ற மாதிரி சாப்பிடணும். ஆனா அதையும் கஷ்டப்பட்டு தான் புரியுதா வெறும் தோசையை தின்ட்டு வந்தோன்னு எடுத்துப்போம். ஜிபிலாம் எப்படின்னா தட்டுல சாணிக்குது. இதெல்லாம் முதல்ல பக்கத்துல வச்சாலே செருப்பால் அடிப்பான். புரியுதா? எவனா தேட்டர் போவானா? இது வரைக்கும் அதான் இது என்னத்த சொல்ல. நான் போய் வந்தேன் ப்ரோ. அலெக்ஸ் மியூச்சுவல் பேனர்லாம் வச்சிருக்காங்க. மகேஷ் பாபு அது எப்பவுமே அது விஜய் மகேஷ் பாபு சூப்பரா இருந்துச்சு. அங்க மாஸ்டர்ல இருந்து நிறைய படத்துக்கு இல்லையோ எல்லா படத்துக்கும் வச்சிருக்காங்க. ரோஹிணி பேனர் மகேஷ் பாபு ஃபேன்ஸ் தான் ரொம்ப ஆளுங்க வச்சிருக்கா. இந்த பேனர் 2 பேரும் மியூச்சுவலா தான் வச்சிருக்காங்க. மியூச்சுவல் பேனர்னா 2 பேரும் ரோஹிணி தேட்டர் அலெக்ஸ் தெரியல. ஆனா இதுல எனக்கு பிடிச்சது என்னன்னா ஜனநாயகன் இதுவும் வச்சது நல்லா இருந்தது. அப்கமிங் நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த ஸ்பைடர் டைம்ல வச்சாங்களா விஜய் ஃபேன்ஸ் மியூச்சுவல் பேனர் வச்சது? ஸ்பைடர் டைம்ல விஜய் ஃபேன்ஸ் மியூச்சுவல் பேனர் வச்சானுங்க. ஆனா முருகதாஸ் வெய் அடிக்கிற இடத்துல தான் இந்த என்ன என்ன பாருங்க பாய். இது எப்படி இதுனா பேனர் போட்டோ இருக்கா அலெக்ஸ்? பேனர் போட்டோ என் அக்கவுண்ட்லயே போட்டு எடுத்து போடு மேல. பாவம் ப்ரோ குல்டிங்க. ஸ்பைடர் பேனர் அது
தெரியல, ரொம்ப லேட்டா ரைடர் இருக்கும். மியூச்சுவல் பேனர். நடுவுல கூட அது எடுத்து போட்டிருந்தேன். பவன் கல்யாண் பேனரும் ப்ரோ ஆனா நம்மள இதாச்சு. கிங்டம் என்ன எல்லா தியேட்டரும் எடுத்துட்டாங்க போல. ஓடின்னு தான் இருக்குது இது வரைக்கும். கொஞ்சம் நம்ம இல்ல, ஊர்ல வந்து நிறைய ஸ்கிரீன் கம் பண்ண. இதுல இன்னொன்னு, தலைவன் தலைவியும் நம்ம ஊர்ல கூலி ரிலீஸ் ஆகும்போதும் கொஞ்சம் ஓட்டுவாங்க. வார் 2க்கும் கொஞ்சம் ஸ்கிரீன்ஸ் போகும். அதாவது இந்த கோட்டு மாதிரி 1000 ஸ்கிரீன்ல ஓப்பனிங் கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்னு இந்த அதான் இந்த விடாமுயற்சி இது அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாலாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, புரியுதா? அதாவது இந்த அதிக ஸ்கிரீன்ல எல்லா தேட்டர்ல இருக்கிற ஸ்கிரீன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணல கூலி. ஏஸ் டிக்கெட்னால 700 இருந்து 800 ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. 800 900 கிட்ட 900 தெரியுது, 800 ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆகும். ஆனா ஓப்பன் பண்ற ஸ்கிரீன்ஸ்லாம் நல்ல புக்கிங் தான். ஒரு நல்ல ஒரு டீசெண்டான புக்கிங். நம்மளுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம ஃபாஸ்டா புக் பண்றோம், அவன் ஆமாம் மாதிரி புக் பண்ண இருக்கான். ஆனா இதுல வந்துட்டு அவுட் சைடு தேட்டர் இருக்குதுல்ல, இந்த சென்னை சைட்ல இருக்கிற செங்கல்பட்டு இந்த தேட்டர்லாம், இதெல்லாம் விஜய்க்கு நார்மலாவே புக் ஆகும். ஆனா ரஜினிக்கு அது ஆக மாட்டேது தெரியல. ஆனா கடைசி நேரத்துல ஆக கூட வாய்ப்பு. ஆனா அலெக்ஸ் ப்ரோ, நான் இந்த வாரம் கிங்டமும் போகலாம் பிளான் பண்ணியிருந்தேன். பட் காசு இல்ல கிங்டம் ஓடிடில வரட்டும், நானும் போகலையா பாப்போம். ஆனா அதை விட இது நல்லா இருந்துச்சு. நரசிம்மா ஜாலியா இருந்துச்சு. ஆனா ஓடிடியாச்சும் நம்ம ஆளுங்க ரெஸ்பான்ஸ் பயமா குடுக்கணும். கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ஒரு டவுட் இதுல ரீகனெக்ட் பண்ண, இந்த இவன் படம் இது இந்த நரசிம்மன் இது நல்லாவா இருக்கு? ஆமா, இல்ல அது உங்களுக்கு எப்படி எல்லாம் பட் எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. ஒரு சீன் கொஞ்சம் அழுகுற மாதிரி ஆயிட்டேன். யார் மைக் இது? ஜேடி விஜய் சொல்லுங்க. ஏன் அலெக்ஸ் ப்ரோ? ஒரு நிமிஷம், ஜேடி விஜய் கேக்குதா? சொல்லு. இல்ல அது நீங்க தியேட்டர்ல பார்த்தீங்க இன்னும் சூப்பராவே இருக்கும். அதாவது இப்போ அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், அந்த நரசிம்மர் வந்து இரேமிய கஷ்யப அடிக்கிறது. ஆனா இது 2 hours 10 மினிட்ஸ்க்கு சூப்பரா இருக்கா. லேக் அடியில செம்ம சூப்பரான ஸ்கிரீன் பிளே. ஒரு இடத்துல வந்து பிரகம்நாத் இருக்காருல்ல, அவரு ஒரு எமோஷனல் சீன் இருக்கும், அதெல்லாம் சூப்பரா கன்வே பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு அப்டேட் பண்ண, மாநாடு ஒர்க் வந்துட்டு நல்லா போகுது. இதுல இன்னொன்னு அந்த ரேம்ப் வாக் வந்துட்டு இன்னும் பெருசா தான் இது பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் லாங்கா இது பண்ற மாதிரி. சேஃப்டிக்காக தான் இந்த இப்போ வழக்கமா இந்த தண்ணி இல்லைன்னு ஏதாவது இது வித்துட்டு சொல்லிட்டு தான் பைப் ஏதாவது டெம்பரரி பைப்ஸ் இது மாதிரி எல்லாமே இது பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் அதான் ஒர்க்லாம் இருக்குது. என்ன கேட்டால் முடிச்சிருவாங்க. அதான் இந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் சீரியஸா போகும். ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. இந்த சவுக்கு வேற முடியும் போது இன்னும் பர்மிஷன் கொடுக்கலன்னு பேசிக்கிட்டு இருக்கான் 21க்கு. பர்மிஷன் கொடுக்கலன்றது உண்மைதான். ஆனா வாங்கிடுவாங்க. இது எப்படின்னா சும்மா இது எப்படின்னா அவன் என்ன சொல்றானா 20 வைங்க, 20 தான் நடக்கும், இல்லன்னா 22 நடக்கும் அந்த மாதிரி. இதுக்கு 25 இருந்துகிட்டு போயிருக்கலாம். இல்ல இது எப்படிதாம்மா இது முதல்ல போலீஸ் கிட்ட போதான், போலீஸ் வந்துட்டு கூப்பிட்டாங்கன்னு அதான் பூசி ஆனந்து அதுக்கப்புறம் இருக்கிறவங்க எல்லாம் போனாங்க. என்ன சார் என்ன இதுன்னு கேட்டா அதான் 25 வந்துட்டு தான் தளபதி அக்கௌண்ட்ல தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதான் எல்லாருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் இது வந்துட்டு போலீஸ் அதை பார்த்துட்டு இல்ல 25 வேணாம், எல்லாரும் வந்துட்டு நீங்க அதான் 18 இருந்து 22க்குள்ள ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னான். புரியுதா? போலீஸ் தான் சொன்னாங்க. உடனே அதான் தளபதி சைட்ல வந்துட்டு அதான் இதெல்லாம் தேர்ந்தெடுத்து ஓகே 21 ஓகே வேலைக்கிழமை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த பர்மிஷன் இது எப்படி தருமா, சொன்னது அவங்க சொல்படி செஞ்சாச்சு. பர்மிஷன் அது கடைசி நேரத்துல கொடுத்துருவாங்க. என்ன கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதுக்கு மேல பண்ண கோர்ட்டுக்கு தான் போனேன். என்ன கேட்டா சொல்லு. மாநாடுலாம் எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது ப்ரோ. 25 21 ஆக்குனாங்க. எதுக்கு தெரியுமா? கடைசி மினிட்ல இவங்க ப்ரீபான் பண்ணா இவங்க கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் கம்மியா. ஆமா இல்ல ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்ப முதல்ல இங்க நடந்த சிக்கல சொல்றேன். 25 எத்தனை பேர் டிக்கெட் போடானுங்க தெரியுமா? ட்ரெயின் டிக்கெட். இது முதல்ல அதான் இந்த அலைச்சல் அவனுக்கு இப்ப எரிச்சலா இருக்கும். அதெல்லாம் அவனுக்கு பார்க்கும்போது அதான் இந்த மாதிரி போலீஸ் கேம் ஆடுறது இதான். அதான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கினு 25 போட்டு. ஏன்னா இவங்க 25 கேன்சல் பண்ணிட்டு யோசிச்சு பாரு, இதான் உளவியல். 27 28 வயசு தாங்கினாலும் பசங்க எப்படியாவது எங்கேயாவது தாங்கியே இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டோம் பார்த்துட்டு போயிடுவோங்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க. கேன்சல் பண்ணிடலாம்ல பண்ணவங்களுக்கு பண்ண முடியாதா?
கேன்சல் பண்ணலாம், ஆனா கொஞ்சம் காசு பிடிச்சிருந்தா கேன்சல் பண்ணுவாங்க. கேன்சல் என்னன்னா ப்ரீபோன் பண்றேன் இன்னும் கஷ்டம் ஆயிடும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஆனா எதுவுமே தடுக்காது ப்ரோ. மதுரை மாநாடுலாம் விக்கிரவாண்டி மாநாட விட இன்னும் பல மடங்கு சூப்பரா இருக்கும். அது கரெக்டுங்க. இல்ல டேட்டா மாத்துறது, இழுத்தடிக்கிறது, இந்த கதெல்லாம் பார்த்தா தான் என்ன கேட்டா ஒரு ஸ்ட்ராங்கா இப்ப இல்ல இப்ப நம்ம இல்ல ப்ரோ. இப்ப இது ஒரு படத்தையே ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுப்போமே. அன்னைக்கு ரிலீஸ் டேட் அடிக்கடி மாத்தாத படத்துக்கும் அடிக்கடி மாத்துற படத்துக்கும் இவங்க ஆடியன்ஸ் கிட்டே வந்துட்டு ஒரு இது இருக்கும். உண்மையிலே எனக்கு ரிலீஸ் ஆகுதான்ற ஒரு டவுட் மாதிரி புரியுதா இவனுக்கிட்ட. அதாவது இந்த டிக்கெட்டை போடுறவனுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல போடுவான். இதுக்கு முன்னாடி அதான் இந்த ஆகஸ்ட் 25 போட்டவன் எல்லாம் ஸ்ட்ராங்கா போட்ட பிறகு திரும்ப மாத்தும் போது இது 21 மாத்திட்டானுங்க. அது வேற விஷயம். இப்போ திரும்ப வந்துட்டு அதான் பர்மிஷன் தரலன்னு சொன்னா டென்ஷன் இது ஒரு மாதிரி இருக்கும். இது ஆனா கொடுத்துருவாங்க. அதெல்லாம் இது சும்மா அது பேசணும்னு பேசக்கூடாது, கொடுத்துருவாங்க. சிறப்பா இருக்கும் ப்ரோ. இல்ல கோடி கணக்கில் வந்துட்டு தான் இதெல்லாம் செலவு பண்ணி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்துட்டு தான் இதெல்லாம் தெரியல. தளபதி மட்டும் ரோட் ஷோல நடந்து வந்துகிட்டு இருந்தாருன்னா, ரோட்டுக்கு நடந்தே மாநாட்டுக்கு வந்தாருன்னா அது வேற மாதிரி. அதான் இல்ல இன்னும் ரோட்ல நடக்காதா? ஸ்டாலின் ரோட் ஷோ பண்ணலாம் ப்ரோ. அதாவது இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அந்த ரேம்ப் நடக்கிற மாதிரி இதுல ரேம்ப் இது சத்தியமா சொல்றேன். அத நடக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். புரியுதா? நீ ரொம்ப நேரம் ஆகும். அது உண்மையிலே விஜய் ஃபர்ஸ்ட் விக்கிரவாண்டியிலே ஓடினாரு விஜய். நடந்தா இது வரைக்கும் அவரே ஓடிதான் போனாரு ரொம்ப நேரம். 1 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க இந்த தடவை. 2 தான் 1.5 போயிட்டே இருக்கு. ஆமா அதான் இல்ல இது எப்படி இதுன்னா நடந்தா வேற அது வேற ரகம். ஆனா ஓடுனா எனக்கு அதை ஓடினாலும் மாஸ் தான் பார்ப்போம். நீங்க நான் சொல்றேன் இப்ப 1000 படத்துல நடந்துக்கோங்க, ஸ்லோ மோஷன்ல நடந்து வாங்க, உங்களை வளைச்சு உங்க டைரக்டர்லாம் எடுப்பாங்க. ஆனா இந்த நடைக்கு அதுவும் ஈடாவாது. ஏன்னா இந்த நடை இருக்குல்ல ஆறானா என்னன்னு எனக்கு தெரியும். ஆமா 6 ஆனா அதுதான் நடந்தாரு, எல்லாரும் போட்டாங்க. அதையும் அவர் தூக்கி போட்ட ஒரு தோல் மேல வந்து ஓட்டம் ஓடினார்ல ஒரு ஓட்டம். அது இன்னி வரைக்கும் கண்ணுல நிக்குது. 20ல இருந்தே ஆரம்பிச்சிடும் ப்ரோ. 2019ல இருந்தே மிச்சம் எல்லா சினிமால இருந்து எல்லாமே அடங்கிரும். இல்ல அந்த ரேம்ப் வாக் சுத்தி இருக்கிற அந்த பிளேஸ் அந்த லொகேஷன் இதுல எனக்கு என் மைண்ட்லாம் விஜய் புரியுதா? நம்ம மைண்ட் அது விஜய் நடக்கும்போது எப்படி இருக்குன்னு அந்த யோசனை வருது. நீ சத்தியமா பாருங்க. அதாவது இல்ல ஆறா சொல்லி தர மாதிரி சவுத் இந்தியாவே சல்யூட் அடிப்பானுங்க இந்த வாட்டி. இவனை பாரு ஆல்ரெடி விக்கிரவாண்டியில தான் நடந்துச்சு. ஆனா சவுத் இந்தியா கோல்டிங்க போன வாட்டி எலிவேஷன் பண்ணானுங்க. விஜய் விக்கிரவாண்டி பாத்துட்டு என்ன சார் இது ரோட்ல இவ்வளவு கூட்டானு. அதுக்கு என்ன எலிவேஷன் நம்ம பண்ணாங்க? இல்ல எனக்கு கொஞ்சம் சிரிப்பா தான் இருந்துச்சு. என்னன்னா நம்ம ஆளு கொஞ்சம் அக்ரெசிவா பேசல. அதை பார்த்துட்டு இது நம்ம ஜக்கம்மாவா தான் அந்த மாதிரி இது நம்ம பவன் கல்யாண் அது மாதிரி போறானுங்க. ஆனா பவன் கல்யாண் இப்ப டம்மி ஆயிட்டான். அதான் இது எப்படின்னா அவங்க கொள்கை மாதிரி ஹிந்தி படிச்சுக்கின்றது. இப்ப சும்மா விஜய் வந்துட்டு சும்மா சொல்றேன். ஆனா நம்பால அதை பண்ணவும் மாட்டாரு. ஏன் அதிமுக வேணா தூக்கி அடிச்சா நம்பாலு யாராவது பெரிய கட்சியில இந்த மாதிரி ஒரு பெரிய பவர்ல வந்துட்டு ஹிந்தி படிங்க, ஏன்னா நீங்க படம் எல்லாம் வந்துட்டு ஹிந்தியில பேனடி விடுறீங்களான்னு இந்த மாதிரி மல்லு முட்டை மாதிரி அவனை பேசுவானா. நிறைய விஷயம் இந்த லட்டு மேட்டர் நிறைய விஷயம் இழுத்து விட்டான் பவன் கல்யாண். ப்ரோ இவன் 2023 ஒரு மழு மொட்டை மாதிரி பேசினா தமிழ் இண்டஸ்ட்ரி பார்த்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்காரங்க ரொம்ப பொறாம பிடிச்சவனுங்க. அதர் ஸ்டேட் கார்ல இழுத்து படம் பண்ண மாட்டாங்க. ஒரு நிமிஷம். அதனாலதான் சில பேர் விஜய் கூட பவன் கல்யாண் கம்பேர் பண்ணும்போது நான் வேணாம், நீங்க உங்களுக்கு புரியலடா கூட்டத்தை கம்பேர் பண்றன்ற பேர்ல நீங்க விஜய் கேரக்டரை தான் இது பண்றீங்க, டவுன் பண்றீங்க. விஜய் எல்லாம் அதான் சவுத் இந்தியால இது ஒரு ஜெம் மாதிரி. அது போய் கொண்டு போய் பவன் கல்யாண் கதை தெரிஞ்சா நீ விஜய் கூட எல்லாம் கம்பேர் பண்ண மாட்டேடா. அதிகமா தான் ப்ரோ கூச்சு. அவனுக்கு இல்ல ஆமாமா இல்ல அது உண்மைதான். இவனுங்க கம்பேர் பண்ணும்போதே அந்த ஸ்டேட்ல அவனா இந்த ஸ்டேட்ல நம்பன்ற அது எப்படின்னா இதுவும் அதுவும் ஒன்னாடான்ற மாதிரிதான் இருந்தது எனக்கு. புரியுதா? ஏதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்தவரும் பவன் கல்யாண் பத்தி சொல்ல தேவையில்லை. கூட வந்துட்டு பவன் கல்யாண் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஆனா பவன் கல்யாண் கட்சிக்கு வந்துட்ட பிறகே வந்துட்டு எல்லாமே நெகட்டிவ் தான் வந்தது. கூட இந்த கட்சியில போய் சேர்ந்தது. அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அது வேற விஷயம். ஆனா வந்துட்டு தான் சொல்ற ஒப்பீனியனும் சரி, சங்கிக்கு சொம்படிக்கிறதும் சரி டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கும். புரியுதா? விஜய் வந்துட்டு தான் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி. யாருன்னு தெரியுமா?
ஸ்டாலின் வேற இல்ல யாரு தெரியல. பவன் கல்யாண் கூட்டணியில இருக்காருல்ல அவர்தான். ஓ சந்திரபாபு நாயுடு சந்திரா ஆமா சந்திரானா சந்திரபாபு நாயுடு சந்திரா. இது கேட்கும் போது நான் ஸ்டாலின் தான் ப்ரோ கத்துனேன். ஆனா ஆனா அவர் சத்தியமா இல்ல, கிடையாது, ஏன்னா இல்ல அதான் இங்க அடிக்கிற கொள்ளதானே இது. ஆனா அப்படிலாம் விக்னேஷ் ப்ரோ கிடையாதுடா. நம்ம இல்ல அங்க அதை விட அங்க இங்க இது இருக்கிறத விட அங்க பணமா அவ்வளவு குவிது போல இருக்குது. அதாவது இங்கதான் இவ்வளவு அடிக்கிறானுன்னு இல்ல ப்ரோ, பார்த்தா ஆன் அங்க ரொம்ப பேப்பர் இந்த சொல்லுவாங்கல்ல, மனு தாக்கல் பண்ணும்போது இவ்வளவு சொத்து இதுன்ட்டு, அதுல சொல்றேன் லீகலா. இல்ல இல்ல யாரு இது சொன்னது? இப்ப இந்த இது நான் பேங்க் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ப்ரோ, ம். அவங்க தான் சொன்னாங்க. இல்ல கரெக்டான சொல்லிட்டு அப்பா கிட்ட சொந்தமா கார் கூட இல்ல தெரியுமா? ஆமாமா. இதுல அந்த இன்கம் டாக்ஸ் இதுல போட்டிருந்தாங்க வாகனம் இல்லை. அதுக்கு இந்த அதான் நான் ஒரு வீடியோ கூட அதாவது போட்டிருந்தேன். தமிழ் படம் இருக்கும். ஏப்பா நம்ம கூட பேர்னு இல்ல கொடுக்குற பாக்கெட் மணி மிச்சப்படுத்தி ஒரு ரேஞ்ச் ரோவர் வாங்கி கொடுக்குறான். புரியுதா? இல்ல ப்ரோ, இதுல பேரன் பேர்ல இப்போ ஒரு டிஃபெண்டர் வாங்கியிருக்காரு புதுசா. அதான் சொல்றேன். இருங்க. Land இல்ல Rover. இந்த தமிழ் படம் ஒன்றுல ஒரு சீன் வருவேன். ஏப்பா நம்மளுக்கே கஞ்சிக்கு வெளியாம இல்லாம இருக்கும், ரொம்ப டயர்டா இருக்கு பாட்டி, ஒரு பீஸாவும் சாக்லேட் மில்க் ஷேக்கும் சொல்லுங்கன்ற மாதிரி. அதாவது இதுல அவர் 2 லட்சம் தான் வாங்குறாரு. அப்படிதான் விக்னேஷ் ப்ரோ சம்பளம் 2.5 லட்சம் தான் இந்த கவர்மெண்ட் சம்பளம் இருந்து சிஎம்க்கு 2.5 லட்சம் எதுவும் நினைக்கிறேன். அதுதான் வாங்குறாரு, வேற எதுவும் வாங்கல. 1 மணி நேரத்துக்கா? 1 மணி நேரத்துக்கு அது ப்ரோ அதை விட அதிகமா இருக்கு 1 மணி நேரத்துக்கு. ஏன் விக்னேஷ் ப்ரோ அவர் இருக்கிற வீடே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தானே இருக்கும். அப்படி இருந்தும் அவர் எப்படி இல்ல கோபாலத்து ஒரு வீடுக்குன்னா அது தனி கதை இருக்கு. அது அந்த டைம்ல பினாமி பேர்ல சர்க்காரியா கமிஷன்ல அதுவும் ஒரு கேஸ் சொன்னீங்களா, அது தனியா பேசலாம். இந்தியும் அவன் மேல கொடுங்க பேசலாம். ப்ரோ உண்மையிலே அலெக்ஸ் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ, உங்களுக்கு இப்ப இன்ஸ்டா பாத்துருப்பீங்க. அரங்கம் அது ரெட்டுமே பாட்டை வந்து படம் விஜய் இல்ல, பாலிடிக்ஸ் விஜய்க்கு ரீமிக்ஸ் ஆகி வேற மாதிரி. ஆமா வேற மாதிரி இல்ல அந்த சிங்கப். ஆனா நான் அப்பதான் ஒண்ணு யோசிச்சது என்னன்னா, பாட்டு மட்டும் தான். ஆனா உண்மையிலேயே இவனுங்க நான் நோட் பண்ண நம்பாளுங்க பண்றதும் இது இருக்கிற அதாவது ஒரு பாட்டு மிட்டா இருக்கிற பாட்டு உண்மை நம்பாளுக்கு போட்டு நல்லா இருக்கும். அது என்னமோ தெரியல. அதான் இந்த சொல்லுவான் தெரியுமா, நல்லா இருக்கிற ஆளுக்கு எந்த பாட்டு போட்டாலும் செட் ஆகுற மாதிரி தான் இது செம்மையா செட் பண்ணிருந்தானுங்க. இது பிகில்ல சொல்லுவார்ல, இது நல்லா இருக்குல்ல நமக்கு, நான் வச்சுக்கிறேன். இல்ல அது உண்மையிலேயே அரங்கம் அதிரட்டுமே அதான் அந்த ஒன்னு டிவிக்கு மாநாட்டத்துல இந்த லிரிக்லாம் நல்லா செட் ஆகும். விசில் பறக்கட்டும், கரங்கள் ஒசரட்டும். மதுரையில வர ஸ்லோ மோஷனுக்குலாம் இந்த பாட்டு தான் ஓடும். இவ்வளவு அந்த ஏர்போர்ட் பிரச்சனைக்கு போகும்போது அந்த கரங்கள் ஒசரட்டும் வீடியோ கரெக்ட் பயிலுக்கெல்லாம் அதை கொடுத்து எதுக்கு தேவையில்லாம இல்ல. சரி தாத்தாவுக்கெல்லாம் கொடுத்து எதுக்காக? இல்ல இந்த பாட்டு ஹிட் ஆகல. ஹிட்னா என்னன்னா எவனுமே ரீயூஸ் பண்ணல கூட. இந்த பாட்டும் அந்த அளவுக்கு இல்ல, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஓகேன்னு தான் இது பண்ணாங்க. இன்ஸ்டால போய் பாத்தீங்கன்னு வைங்களேன், தளபதிக்கு போடுறானுங்க, ஒவ்வொரு வீடியோக்கும் போடுறானுங்க. அவ்வளவு சூப்பரா மேட்ச் ஆகுது. இது பரவாயில்ல ப்ரோ. கம்பேக் இண்டியன் பாட்டு தெரியும்ல, அது விஜய்க்கு, அதாவது விஜய்க்குன்னு எழுதுன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பானுங்க. வேற மாதிரி இருக்கு. கரெக்ட் தான். நான் சரி லாஸ்ட் ரியாக்ட் ஒரு நிமிஷம். இல்ல தாத்தா வராரு. இல்ல கம்பேக் இண்டியன், அதான் கம்பேக் இண்டியன். தாத்தா வராரு இல்ல, கம்பேக் இண்டியன் நல்லா இருக்கும். ஏன்னா அழகர் பாட்டு போடுவாங்க கம்பல்சரி. என்ன ப்ரோ சங்கர் வேல்பாரி தானே அடுத்து? இந்தியன் 3லாம் கிடையாது. வேல்பாரியே வேணா, எந்த இதுவும் வேணா, ஏதாவது புது கதை எடுங்க. வேல்பாரி கரெக்டா எடுத்துருவான். அவன் பிரம்மாண்டமா எடுத்துருவான். அவனுக்கு ஏத்த கடை ப்ரோ. பிக்சல் தானே. இல்ல தமிழ் ஆடியன்ஸ் சைக்கோ. எப்படின்னா ராஜமௌலி பண்ணா பிரம்மாண்டம், சங்கர் பண்ணா திட்டுவானுங்க. சரி அலெக்ஸ் ப்ரோ, புக்கிங் வந்து ஆகல போலயே. எல்லாம் வந்து கிரீன் கலர்ல இருக்கு, ரெட்ல மாறல. அது எந்த ஊர்ல? சென்னையில. இல்ல ஒரு நிமிஷம் அடே, நான் என்ன பாகிஸ்தான்ல இருக்கேன்? சென்னையில தானே நான் இருக்கேன். அலெக்ஸ், இந்த படம் ஓவர்சீஸ்ல மட்டும் தான் கலெக்ஷன் பண்ணுது. என்ன இந்தியால எதுவும் பண்ண மாட்டேங்குது? ஏன்? நார்மல் தான்டா. திரும்ப ஓவர்சீஸ்ல ஹையஸ்ட் ஓபனிங் ஆயிரம் போலயே, 70 கோடி பண்ணுன்றாங்க.
ஓப்பனிங். இல்ல இந்தியாரன் நம்பாத. இந்தியாரன் பேஜ்ல அப்படிதான் போடுவான். ஏன்னா இந்தியாரன் இல்ல அவனுங்க படத்துக்கு இல்ல அவனுங்க 4.5 படம் இல்ல மில்லியன் ஆல்ரெடி வந்துருச்சாம. அவனுங்க படம் வார்2 மேலேயே அந்த கேட்டுக்குது. வர்றது வரட்டும், எவ்வளவு வேணுமோ பார்ப்போம். ப்ரோ அதெல்லாம் இல்ல ப்ரோ. நான் ஓவர்சீஸ்ல சரி ஏதோ ஒண்ணு விடு. தாத்தாக்கு வந்து 100 கோடி ஓப்பனிங். அது வந்து அது 100 கோடிலாம் அடிக்காது ப்ரோ ஓப்பனிங். ஏன்னா இங்க நிறைய பேர் இல்ல ப்ரோ 90 மேல எட்ஜ்ல ஒரு நிமிஷம் இல்ல 90 பிளஸ் எட்ஜ்ல போய் நின்னாலே 100 அதெல்லாம் ஆக்கிடலாம். இது எப்படி தெரியுமா, நாங்க பாத்துக்கிறோம் எல்லாம் ஆக்கிடலாம். அலெக்ஸ் ப்ரோ 80 வந்தாலே அவன் போட மாட்டானா? சன் பிக்சர்ஸ் 80 வந்தாலே போட மாட்டானா 100 இருக்கு. 80 வந்தாலே இல்ல 80 வந்தா போட மாட்டான். 90 வந்தா போட்டுருவான் மேல 100. அலெக்ஸ் அவன் தான் ஓவர்சீஸ்ல 70 வருது. அப்புறம் என்ன உனக்கு கவலை? அவள வராதடா. இவன் சொல்ல யாரா இது சொல்ல தெரியுமா? யாரா உங்ககிட்ட சொன்னது? என்னடா கேட்டாங்க? லைக்கான்னா முத நாளே 4 நாளைக்கு சேர்த்து போட்டு விட்டுருவான். அது வேறங்க. ஆனா அப்புறம் டெலீட் பண்றோம். அதான் பிரச்சனை. புரியுதா? இதுல ஒரு டைம் அந்த பைத்தியம் போட்டான்னு பேசினுக்கிறேன். பார்த்தா டெலீட் பண்ணிட்டான். இது அந்த இப்ப 2.5 500 கோடி ட்வீட் இருக்கும்ல, அது 2.0 அதான் இந்த லைக் அக்கௌண்ட்ல இல்ல. டெலீட் பண்ணிட்டான். ஏனே தெரியல. அத போஸ்ட் பண்ணவனே வேலையை விட்டு தூக்கிட்டானு அது தெரியுமா? அதான் இல்ல எப்படின்னா டேய் ஏடா உன்னை நம்பி அத சொன்னா அத டெலீட் பண்ணிட்டு வரேன். அலெக்ஸ் என்ன வரலாம் ஆதி ஒரு நிமிஷம். ஆனா லைக் இது பிடிச்ச 2.0 பிடிச்ச என்ன தெரியுமா? உண்மையாலுமே சொல்றேன், ஆடு கூட பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு குட்டி போடாது. இந்த முயல்லாம் அமாவாசை குட்டி போடணும். இது வந்து ஒரு படம் 800 கோடி ரூபாய் ப்ரோ 2.0. சாதாரணமா வரலடா 800 கோடி ரூபா. அது வந்து அப்படியே சாதாரணமா வரல. திமுக மாதிரி 550 மாறிச்சு, அப்புறம் 650 மாறிச்சு, அப்புறம் 800. இதுல கொடுமை 850 சொல்லிட்டு இருக்கானுங்க. நீங்க வேற ஜெயிலர் சரி விக்னேஷ் ப்ரோ இந்த ஜம்பை விட உலகத்துல பெரிய ஜம்ப் எது தெரியுமா? கபாலி 1000 கோடி அடிச்ச ஜம்ப் தான். 1000 கோடி போச்சு. யாரும் நம்பலடா. அது இல்லடா. ஆனா லட்சத்துக்கு ஒண்ணு சொல்லுவா அலெக்ஸ் 2.2 800 கோடின்றது கொல்டிங்லயே நம்புறாங்க. சும்மாடா அதான் சொல்றேன். இது எப்படின்னா ஆனா விக்னேஷ் ப்ரோ இதுல தமிழ் சினிமாவே 650 கோடி மேல போனது இல்லை எந்த படம். அதுதான் இதுவே 650 கோடி மேல எதுவுமே போனது இல்லை. இதனால்தான் வந்துட்டு பவர் ஸ்டேட்காரனே அடிப்பானுங்க தான். இந்த மாதிரி ஒரு 700 கோடி போன தொப்பு இல்லாத நாங்க எங்களை வந்து திட்டுனுக்குதுன்ற மாதிரி தௌலத்தா பேசினு பானுங்க. என்ன பண்றது? ஆனா நம்மளை விட ஒரு அங்க பத்தியா மகேஷ் பாபுலாம் 1000 கோடி கொடுக்க போறான் போலயே. ராஜமௌலி அசால்ட்டா இருக்குது. பாத்துக்க தெலுங்குல செம்மையான இது மகேஷ் பாபு இப்பதான். அதெல்லாம் கண்டிப்பா பிரபாஸ் ஃபேன்ஸுக்கு எல்லாம் ஒரு காண்ட் இருக்கும்ல. ஒரே நிமிஷம் மகேஷ் பாபு கேக்குறேன். அது என்னடா மகேஷ் பாபு ஏன்டா அவனை என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி 2000 ஸ்கிரீன் என்ன சொல்றது 2500 இது வேற வச்சிருக்கானுங்க ஸ்கிரீனிங் மேல. அதாவது ப்ரோ விக்னேஷ் ப்ரோ அவர் வந்து ஓன் ஸ்டேட்ல கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு, அதர் ஸ்டேட்ல பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தானுங்களா, கலாச்சிட்டு இருந்தானுங்களா. இப்போ அவரு பெரிய பேன் இந்தியன் ஸ்டார் ஆக போறாரு. அதுதான்டா அவங்களுக்கு ஒர்க் இருக்கு பண்றானுங்க. இங்க தளபதியை தவிர வேற யாருக்காச்சும் பாத்தீங்கன்னா அந்த 1000 ஸ்கிரீன் ஃபில் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. அதாவது தளபதி படத்துக்குலாம் எங்கேயோ ஒரு பார்டர்ல இருக்கும் விக்னேஷ் ப்ரோ, அந்த தியேட்டருக்கு எல்லாம் புக் பண்ணுவாங்க. அதுவே ஹவுஸ்ஃபுல் ஆகும். நம்மளுக்கு கிடைக்காது. கஷ்டப்பட்டு நம்ம போய் புக் பண்ணுவோம். ப்ரோ நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆந்திராலாம் ஸ்டாருக்கு ஜாதி அடையாளம் இருக்கு. அது அந்த இண்டஸ்ட்ரியில இருக்குது. ஆமா ரொம்ப இருக்குது. ஆமா ரொம்ப இருக்குது. ஜாதி அடையாளம் இருக்குது. ரெண்டாவது இவங்க படங்கள்லாம் வந்து ஒரு செல்வாக்கோட வந்து ரிலீஸ் பண்ணி இவ்வளவு ஸ்கிரீன்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 5 படத்துலயே இவங்க நல்லா டெபியூ எல்லாம் பண்ணிடுறாங்க. எதுவுமே இல்லாம ஜாதிங்கிற ஒரு விஷயமே இல்லாம என் தலைவன் வந்து தமிழ்நாட்டுல எல்லா சினிமா தியேட்டர்லயும் நிரப்பக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அது தளபதி மட்டும்தான் ப்ரோ. இன்னொன்னு ப்ரோ என்ஆர்ஐ காசுங்க நிறைய இருக்குது ப்ரோ அந்த இண்டஸ்ட்ரியில. அலெக்ஸ் இன்னொன்னு தெரியல, வெளியில இருந்து ஒருத்தவனால தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள வரவே முடியாது. நானி மட்டும் தான் போ அந்த நானிக்கு மரியாதை கொடுக்கறதே நம்ம ஆளுங்க. அதனாலதான் கூட அவன் தமிழ்ல விஜய் தேவர்கொண்டா கூட தனியா தானே வந்தான்.
இல்ல ப்ரோ, அவங்க அப்பா வந்து சீரியல் டைரக்டரா. ஆனா அப்படி சொல்லிப்பாங்க. சீரியல் டைரக்டர் இந்த இல்ல செகண்ட் ப்ரோ, யூனிட் எல்லாம் நான் ஒர்க் உண்மையிலே ஒண்ணு பண்ணிருக்காரா. சொல்லிட்டேன். இந்த ரஜினியே வந்துட்டு பாலச்சந்தர் தான் ஏன் இப்ப எல்லா ஸ்டேஜ்லயும் வந்துட்டு சொல்லுவான். அது அவனுக்கு ஒரு நல்ல விஷயம். ஆனா அதை விட்டுற அதை விட கேவலமான விஷயம் நிறைய இருக்குது. ஏன் விஜய் சேதுபதி நிறைய இடத்துல தான். விஜய் சேதுபதி ஒரு எக்ஸாம்பிள் தான் எனக்கிட்ட சொல்லுவேன். அதாவது விஜய் சேதுபதி இவங்கலாம் ஒரு ஏன் நிறைய பேர் இருக்குங்க. ஆனா இல்ல தெலுங்குல இப்ப ரவி தேஜாவும் இல்ல மேட்டர் நானியும் என்னன்னா, தான் ப்ரோ. அவங்க நான் 2 இல்ல பேர் மட்டும் தான். இல்ல சொன்ன லிஸ்ட்லாம் இருக்குதுல்ல, இவங்க யாரும் வந்துட்டு நான் தனியா வந்தேன்னு பிச்சை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் விக்னேஷ் திறமை அது இருக்கிறத காட்டி. அலெக்ஸ், நீங்க அந்த பைக் மெக்கானிக்க தானே திட்டுறீங்க? அலெக்ஸ் இல்ல ஒரு பேசிக் குவாலிட்டியே வந்துட்டு அலெக்ஸ், நீ ஒரு டாபிக் எடுத்தல இப்ப சினிமா. எம்ஜிஆர், சிவாஜி, முத்துராமன் எல்லாருமே தனியா தான் வந்தானுங்க. யாருமே யாரோட இதுல வச்சு வரல. இன்னைக்கு அதான் ப்ரோ, பாத்தீங்கன்னா இல்ல எம்ஜிஆரே வந்துட்டு நான் தனியா வந்தேன்னு சொல்லுது, புரியுது? அப்பேற்பட்ட எம்ஜிஆர். இப்போ நீ சொன்ன மாதிரி ரஜினி, அதே மாதிரி சத்யராஜ், விஜயகாந்த், ஓகேவா, இவங்க எல்லாருமே தனியா வந்தவங்க தான். நீ சொன்ன மாதிரி இப்போ விஜய் சேதுபதி எடுத்துக்கோ, நீ யாரை வேணா எடுத்துக்கோ. அதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்கு. அந்த ட்ராக்ல வந்து ஒவ்வொருத்தரோட மைல்கல், ஒருத்தரை வந்து இங்க போய் பாருங்க, இவங்க நடக்கும். ஆனா நீ சொன்ன மாதிரி தன்னைத்தானே செதுக்கியும் கடைசி வரைக்கும் இந்த ஆளு யாருடா கை காமிச்சான்னு மட்டும் கடைசி வரைக்கும் தெரியல. என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ, நான் ஒரு நிமிஷம் இல்ல அலெக்ஸ், அவரே வந்து பைக் மெக்கானிக்கா இருந்து கஷ்டப்பட்டு சினிமால வந்திருக்காரு. அவர் ஏன் பாத்துட்டீங்க? இல்ல செல்ஃப் மேடு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நான் மதிக்கிறது விஜய் சேதுபதி தான். ஏன்னா சூரிய மதிப்பேன். ஏன் இந்த 2 பேர் சொல்றேன்னா, ஒரு இட்லிக்காக உண்மையிலே இது கேஜிஎஃப் கதை மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சாப்பாட்டுக்காக வேலை செய்யறது, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வேலை செய்யறது, சைட்ல இந்த மாதிரி லைட் மேன் வேலை பாக்குறது. அப்படி பார்த்தா அலெக்ஸ், அப்படி பாத்தீங்கன்னா ஷாருக் கான் அப்படிதான். ஷாருக் கான் அப்படிதான் சார். தமிழ் சினிமா பேசினா தமிழ்ல எப்படி தெரியுமா, நேரமா சினிமானா எல்லாமே ஒண்ணுதானடா. கம்பேர் பண்ணும்போது எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ஓகே. ஆனா டோலிவுட்டோட பாலிவுட் டாக்ஸிக். பாலிவுட் இல்ல, பாலிவுட் மனுஷனே இல்ல, அது வேற விஷயம். அதான் விஜய் சேதுபதி கிட்ட பிடிச்சது என்னன்னா, ஆனா அப்படி இருந்து வந்திருக்கான். அவன் நினைச்ச நெஞ்ச நிமித்தின்னு சொல்லலாம். நான் எந்த நாயும் எனக்கு உதவி பண்ணல, புரியுதா? நான் இதுதான் பண்ணேன் தைரியமா அலெக்ஸ், இதுவரையில ஒரு தடவை கூட வெளில சொன்னது இல்லையா அந்த மாதிரி? ஏன்னா அவனுக்கு அந்த உழைப்பு தெரியும்டா, புரியுதா? எத்தனை பேர் உதவி இருப்பாங்க. ஆனா உதவி எல்லாமே சின்ன உதவி தான். ஆனா அந்த மனசுல அந்த ஒரு நன்றி இருக்கும், புரியுதா? ஏன் இப்ப விஜய் சேதுபதி வரும்போது பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அந்த டீம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த டைரக்டர் டீம் எல்லாருமே விஜய் சேதுபதி அவங்க வளர்த்து விட்டது. அவர் விஜய் மாறி மாற்றம் பண்ணிட்டாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எத்தனை படத்துல சைடு கேரக்டர் பண்ணிருக்காரு. புதுப்பேட்டை படத்துல சைடு கேரக்டர் பண்ணிருக்காரு. அவன் மதிக்கிறது என்னன்னா, எனக்கு நிறைய பேர் வேணா ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நான் எல்லாரையும் மதிக்கிறேன், அதனால தனியா வந்துன்னு சொல்லல, புரியுதா? அதான் மேட்ரு. இல்லதான் அதனாலதான் இது ஒரு பேசிக் குவாலிட்டின்னு சொல்றேன். இது இல்ல எல்லா ஸ்டேட்லயும் இப்படிதான் இருப்பாங்க. இல்ல தனியா வந்தேன்னு சொல்லல. ஆனா விஜய் சேதுபதி என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை பரிமாறிக்கிட்டாங்க. டைரக்டர் கிட்ட இவர் ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தர் சொன்னது எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். சினிமான்றது எல்லாரும் சப்போர்ட்டோட தான் வரணும், அந்த ஆளுக்கு நல்லா தெரியும். நான் தனியா வரல, எனக்கு பிடிச்ச டைரக்டர் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன், நானும் சிலவங்க சப்போர்ட் பண்ணிருக்கேன்றது ஒத்துக்கிட்டான். இவங்களாம் இல்லைன்னா நான் ஒத்துக்கிட்டான். இல்ல இதுல மக்கள் என்ன தெரியுமா, மக்கள் தான் கடைசியில். இது எப்படின்னா, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மாதிரி அப்போ மூலியமா வரான், ப்ரொடியூசர் மூலியமா வரான், அப்போ டைரக்டர் மூலியமா வரான், அப்போ ப்ரொடியூசரா இருக்கான். ஏன் அப்பவும் பெரிய தான் கம்பெனி இது வந்துட்டு நடத்திட்டு இருக்கான். இருக்கிற எல்லாமே தான். எவ்வளவு பெரிய போலீஸ்காரன் பையன் இதுவெல்லாம். ஏன் சிவகார்த்திகேயன் போலீஸ்கார் இதுதான் பையன். அதுக்கப்புறம் நிறைய பேர் இதுல வந்திருப்பாங்க. ஏதாவது டிஆர் பையன் நிறைய. கடைசியில என்ன பாக்குறான், படம் ஹிட் ஆகுதா, நல்லா இருக்கா, நல்லா நடிக்கிறானா, ஏதாவதுதான் அவனுக்கு பர்சனலா கனெக்ட் ஆகுதான் பாக்குறான். அலெக்ஸ் இப்போ எப்படின்னா, ஒரே நிமிஷம் இந்த டாபிக் விட்டுலாம் நான் ஜென்ரலா ஒரே லைன் தான் சொல்ல போறேன். அதாவது இப்போ எல்லாரும் வந்து பீக்குன்னு சொல்லும்போது, இப்போ நீ எந்த இப்போ எம்ஜிஆரோட இப்போ சிவாஜியோட பையன் பிரபு சொல்லலாம், கார்த்திக் பையன் வந்து இப்போ முத்துராமன் பையன் கார்த்திக் சொல்லிடலாம், அவ்வளவுதான். பட் அதுக்கப்புறம் நீ வந்து ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ யாருன்னு கேட்டா நேரா தளபதி கிட்ட தான் வருவானுங்க. அந்த ஒரே வார்த்தை தான். இன்னைக்கு கூட நான் கேப்டன் பிரபாகர் இவரு எஸ்எஸ்சி பேசியிருக்காரு. இல்ல நீங்க ரொம்ப பழச போறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப பழசாதான், பழைய ஆளுங்கிட்ட பேசுறதான் இது சொல்லக்கூடாது. இப்ப கிங் வந்துட்டு அவரோட பையன், அது ஆல்ரெடி பெரிய பையன். இப்ப சும்மா சொல்றேன்,
விக்னேஷ் ப்ரோக்கு ஒரு பையங்குது, கிங்குக்கு ஒரு பையங்குது. கிங் ஒரு பெரிய பணக்காரன். அதான் அந்த ஸ்கூலோடைய வந்துட்டு ஒரு ஹெட் மாஸ்டரா இருக்காரு கிங்கு. விக்னேஷ் ப்ரோ வந்துட்டு ஒரு ஏழை. அவருடைய பையனும் சேர்ந்து ஒரு ஸ்கூல்ல சேர்க்குறாங்க. அதே ஸ்கூல்ல வந்துட்டு கிங்கும் சேர்க்கிறாரு. கிங்கு வந்துட்டு ஆல்ரெடி அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இன்ஃபுளுன்ஸ்ல வந்துட்டு சேர்த்து விட்டுறாரு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுதல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமலே வந்துட்டு அந்த பையன் உள்ள வந்துட்டான். இது விக்னேஷ் ப்ரோடைய பையன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் வந்திருக்கான், கஷ்டப்பட்டு வந்திருக்கான். 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க, 2 பேரும் படிக்கிறாங்க. அடுத்த கிளாஸ்